தேவன்ட தேவனே இன்னும் இன்னுமா அறிஞ்சு கொள்ளவும் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளவும் நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம். நான் ஒரு சின்ன வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு நான் 2 தீமோத்தேயு 1:10 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே விளங்கப்படுத்தினார், வெளியரங்கமாக்கினார். What is now made manifest by the appearing of the Savior Jesus Christ, who hath abolished death and hath brought life and immortality in light through the gospel. அதாவது நான் உலகத்துல பார்த்தோம்னா மரணம்ன்றது முடியும் மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. மரணம் வந்தா எல்லாம் முடிஞ்சது. மரணம்ன்றது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. ஒரு சுயத்தின் முடிவு வந்து மரணம். தோல்வி குறைவு இருக்கிற எல்லாமே ஒரு மரணத்தின் அறிகுறி தான். மரணத்தின் வேலையெல்லாம் எங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒன்று இல்லாம போறதும் ஒன்று அழிவாரதும் எல்லாமே மரணத்தின் காரியங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினா என்னத்தை பலியாரங்கா மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமே சுவிசேஷம் பலியாரங்க. அப்ப உலகத்துல சுவிசேஷம் சொல்றது இதுதான் சுவிசேஷம். இதோ கர்த்தர் மீண்டும் வர்றார் போறான்றது இல்லை. சுவிசேஷம் உலகம் அழியுது, உலகம் கொள்ள நோய்கள் வருது, அது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம்ன்றது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமே சுவிசேஷத்தினா பலியாங்க. சுவிசேஷத்துல அதான் பலியா, அதைத்தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்றது. உலகத்தின் மரணமும் அழியாமையும் தேவன் பரிகரித்து சிலுவையில அதை வெற்றி சிறந்து மனுஷனுக்கு அதுல வெற்றி கொடுத்தார். மரணத்துல வெற்றி கொடுத்தார், அழியாமையில வெற்றி கொடுத்தார். எல்லாத்துக்கும் உலகத்துல அழிவு இருக்கு. உலகத்துல பிறந்த மரங்கள் கொடி சகலத்துக்கும் அழிவு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுக்கு அழியாமையை கொடுத்தாரு, நித்திய ஜீவனை கொடுத்தார். ஏன்டா மனுஷன் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஆதியாமத்துல ஆறாம் அழியாமை தான் படைக்கப்பட்டது. ஆனா அவங்க பாவத்தின் நிமித்தம் அந்த மரணத்தை அவங்க ஆவியில மரணம் ஆயிட்டாங்க, மரணத்துக்கு போயிட்டாங்க. அதை மீண்டும் இயேசு வந்து அந்த மரணத்தை பரிகரித்து திரும்பவும் அவர் அங்க மனுஷனுக்கு அழியாமையை நித்திய ஜீவனையும் கொடுத்தார். இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் நாங்கள் சுவிசேஷம் அறிஞ்சு கொள்ளணும். இதைத்தான் நாங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இதுதான் மெயின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷம் பண்றது இதுதான். இப்ப எங்களுக்கு மரணத்தின் மீது எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்களுக்கு மீது மரணத்துக்கு ஒரு அதிகாரம் இல்லை. நாங்க அதை அறிஞ்சிருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு நித்திய ஜீவன் உள்ள அந்த அறிவு எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு மரணம் வந்து எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்க தோல்வி அடையவோ நாங்கள் எதுலையும் நாங்க ஒரு குறையப்படவோ எங்களால் முடியாது. ஏன்டா அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் பரிகரித்தார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதல் இயேசு கிறிஸ்து எல்லாமே செய்து வச்சுட்டார். அதை நாங்கள் பாஸ்டாண்டி சொன்னாரு, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தான் நடக்க போகுது. இதை பார்த்துட்டு இயேசு செய்துட்டார், எனக்கு நடக்க இல்லைன்னா நீங்க விசுவாசிக்க இல்லை. இப்ப இதுல யாரை கூட சொல்றது? பைபிளை கூட சொல்றதா, ஆண்டவரை கூட சொல்றதா, எங்களை கூட சொல்றதா? நாங்க பைபிள் இருக்குது. நாங்க உடன் சுதந்திரம் என்ன மீனிங்? 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். உடன் சேர்ந்து அவர் மட்டும் வேலை செய்ய முடியாது, நாங்க மட்டும் வேலை செய்ய முடியாது. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதான் உடன் சுதந்திரம். உடன் சுதந்திரம் அவர்கிட்ட பாட்டு அவர் செய்து முடிச்சுட்டார். எங்கட பாட்டு வந்து விசுவாசிக்கிறது, அறிக்கை செய்யறது. நாங்கள் எங்கட வாயெல்லாம் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிச்சு அதை பெற்றுக்கொள்றது. அதை நாங்கள் விசுவாசி பெற்றுக்கொள்றது. உடன் சுதந்திரம் அதுதான். உடன் சுதந்திரம் அவர் மட்டும் வேலை செய்ய நாங்க சும்மா இருக்கிறது, நாங்க வேலை செய்ய அவர் சும்மா இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது, சேர்ந்து ஒர்க். ஆனா அவர்கிட்ட வேலை முடிஞ்சது, இயேசுன்ற வேலை முடிஞ்சது. எங்கட வேலை விசுவாசிக்க வேலை. அப்ப இந்த மரணத்தை தேவன் அழிச்சார், அழியாமைய நித்திய ஜீவன்களுக்கு கொடுத்தார், அழிவில்லாமைய எங்கட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வா இருக்காண்ட பொழுது நாங்க நம்புறோமா, நாங்க விசுவாசிக்கிறோமா, நாங்க அறிக்கை பண்ணுறோமா, நாங்கள் அதெல்லாம் மிச்சம் இருக்கு. இப்ப எங்களுக்கு ஏன் நடக்கலன்னு சம்திங் ஆண்டவர்ல கூட சொல்ல முடியாது, பைபிள்ல கூட சொல்ல முடியாது. அப்ப நாங்க விசுவாசிக்கிறதில்ல, நாங்க விசுவாசிக்கிறதா எங்கட வேலை. நான் உடன் சொல்றேன், எங்கட பாட்டை நாங்க செய்யாமல் தேவனை கூட சொல்ல முடியாது. இல்லாட்டி நாங்க பிள்ளையான அறிக்கைகளை செய்தால் கூட அது எங்களுக்கு நெகட்டிவா நடக்கும். நாங்க பிள்ளையான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், எங்களுக்கு நடைமுறை நடக்கிற காரியங்கள், எங்களோட பிசிக்கலா காண்ற காரியங்களை பார்த்து நாங்கள்
இதுதான் உண்மை நினைக்கிறோம், இதுதான் எங்களோட உலாம நினைக்கிறோம். இல்லாட்டி ஒரு ஒரு காரியம் இருந்தாலும் அதுக்குள்ள பின்னுக்குள்ள விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் தேவன் ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஒரு ஒன்று செய்ய சொல்லிக்க ஒன்று நடக்க சொல்லிக்க அதுக்குள்ள பின்னுக்குள்ள விஷயத்தை நாங்கள் அறிகிறே இல்லை. நாங்கள் அதுக்கு என்ன எங்கட பிசிக்கல் கண்ணெல்லாம் பாக்குறோம். ஒரு மற்ற ஆள் போய் இப்படி இந்த வழியில போய் கஷ்டப்படுங்க அவன் எனக்கும் அப்படி நடக்க மாட்டேங்க இல்ல. தேவன் உங்களுக்கு ஒரு ஆபிரகாம அந்த தேசத்தை விட்டு வலிக்கிட்டு தேவன் போக சொல்லிக்கல. அவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தான், பெரிய பெரிய ஐஸ்வர்யான பெரிய பணக்காரனா இருந்தான். ஆனா தேவன் வலிக்கிட்டு போச்சு விசுவாசத்தை வலிக்கிட்டு போனான். அதுதான் விசுவாசம். தேவன் சொல்லிக்க அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அவன் தேவன் சொன்னார், நீ உலகத்து இந்த உனக்குள்ள பெரிய சந்ததி மனத்தை பெருகும்னு சொன்னார். அவன் சொல்லிக்கல அவன் நீங்க பாத்தீங்கன்னா அவனை இரவுல கூப்பிட்டு பாருங்க. அவனை எப்ப சொன்னார், அவனு வானத்து நட்சத்திரங்களை பாரு, இப்படியே அவனுக்கு சந்ததி வேணும். வான நட்சத்திரங்களை பார்க்க சொல்லி என்ன மீனிங்டா அவன் இரவுல இருந்திருக்கான், இருட்டுக்குல இரவுல காட்டுறாரு. அப்ப எங்களோட வாழ்க்கையில இரவான இருட்டான காரியங்கள் விரைக்க கூட தேவன் கிரியை செய்யறாரு. அந்த இடத்துல எங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தங்கள் தாராரு. அப்ப அது விசுவாசம். அது தேவன் சொல்லிக்கலாம். அவன் இரவுல காட்டுறது ஒரு நிலநாட்டமா எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாங்கள் ஒரு ஒரு சங்கடமான இருளான மாதிரி இருக்கிற நிலைமையில கூட தேவன் கிரியை செய்யறாரு. தேவன் அந்த நிலைமையிலும் வேலை செய்யறாரு. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இங்கே இரவுல தேவன் கன்னடங்களை கிரியை செய்யறாரு. பவுல் அவங்க ஜெயில அடைச்சிருக்கே இரவுலாம் வந்து வழியாவிட்டார், பகல்ல தூக்கிவிட இல்லை. அவங்க இரவுல தேவன் கிரியை செய்யறாரு. இரவுண்டா நாங்களுக்கு சொல்ல அந்த போற வாழ்க்கை அந்த அந்த நிலைமை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள தேவன் கிரியை செய்யறாரு. தேவன் வேலை அதுல இருக்குது. பல இடங்கள்ல பைபிள்ல இருக்குது இரவுல தேவன் வேலை செய்யற காரியங்கள். அப்ப கன்னடங்களை காட்ட முடியும். இப்ப நான் டைம் எடுக்கல அதுக்கு. ஆனா என்ன சொல்லணும்னா எனி டைம் தேவன் எங்களோட இருக்கார். ஆனா அந்த அந்த நாங்க டாக்கான சூழ்நிலை போய்க்க கூட தேவன் எங்களோட இருக்கேன். மரணம் பள்ளத்தாங்க நான் பயப்படேன், தேவன் என்னோட இருக்கிறேன் பாசனம். அந்த நிலைமையிலும் தேவன் எந்த நிலையிலும் இருக்காரு. நாங்க இந்த பகல்லையும் இருக்கா இரவுலையும் இருக்கா. ஆனா அந்த நாங்க இரவு போய்க்கிறோம் சொல்ல நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் எங்க போயிட்டார். ஆனா பைபிள் சொல்லுதா, பவுல் சிலாம் அந்த டைம்ல இரவுலையும் அந்த ஜெயில இருந்தவனும் வாடி துதிச்சோன்னு கேட்க கட்டுகளை வந்து ஜெயில இருந்து வழியா வந்தாங்க. அப்ப தேவன் எனி டைம் கிரியை செய்வார். நாங்க எவ்வளவு நெருக்கத்துல இருந்தார். தானியத்துக்கு சிங்கக்கவில போட்டா கூட தேவன் அவங்களோட இருந்தார். தேவன் அவர்கிட்ட போயில. அப்ப நாங்க ஒரு நெருக்கம் வரைக்கும் நான் யோசிப்போம் மேடம், நெருக்கம் வரைக்கும் எங்க போயிட்டு ஆண்டவர், நான் இவ்வளவு ஆண்டவருக்கு எங்க போயிட்டு ஆண்டவர் ஏன் உதவி செய்யறேன் இல்ல. தேவன் கூட இருக்காரு. ஆனா அதை விசுவாசிக்கணும். அதை நீங்க காணணும், மூட வாவின் கண்ணால காணணும். மாதிரி நாங்க அதுக்கு எதிரான எங்களோட அறிக்கைகளை செய்யணும். விசுவாச அறிக்கைகளை செய்யணும். நாங்கள் நெகட்டிவ் அறிக்கைகளை விட்டுட்டு எங்களுக்கு சுத்தி தெரியறத வச்சு அதை சொல்லாமல், எங்களோட வியாதியை சொல்லாமல், பிரச்சனை சொல்லாமல், தேவன் என்ன சொல்ல வச்சுக்கோ அதை சொல்லணும். வார்த்தையை நாங்க சொல்லி பழகணும். அங்கதான் விசுவாசம் இருக்குது. எல்லாம் கிடைச்சாப்புல நல்லா இருக்க தேவனுக்கு தேங்கி சொல்றோம். இல்லை நாங்க நெருக்க மறுக்கைக்கு தேவனுக்கு தேங்கி சொல்றோம். நெருக்க மறுக்கைக்கு பிரச்சனை இருக்க தேவனோட நாங்க தேவனுக்கு நன்றி சொல்றோம். தேவனோட இருக்கின்ற அந்த விசுவாசம் இருக்கணும். வேதம் எத்தனை வருஷம் எத்தனை ஆயிரம் கணக்கான வருஷத்துல எழுதின வசனத்துல ஒன்றும் பொய் இல்லை. பொய்யான வசனத்தை தேவன் எழுதி வைக்கல. எங்களுக்கு எல்லாமே நடந்த காரியங்கள், தேவன் எப்படி எல்லாம் செயல்பட்ட அந்த காரியங்கள்லாம் பைபிள் முழுக்க இருக்குது. அப்ப எங்களோட வாழ்க்கையிலும் என்ன கோத்திரம் பண்ணிக்க தேவன் எங்களோட இருக்கிறதுக்கு அவர் விட்டு விளையாடுறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. அவ்வளவு தேவன பிள்ளைகளை அப்படி அவர் பாதுகாத்துக்க அப்படி நடத்திக்க அப்படி கொண்டு போயிருக்கிறார். அப்ப நம்ம சுவிசேஷம் அந்த சுவிசேஷ தேச பரியருக்கு முதலே தேவன் எவ்வளவு கிரியை சேர்க்கிறார். ஆபிரகாம்ல இருந்து எவ்வளவு அப்போடு அடுத்த பிள்ளையோட உதவி சேர்க்க எவ்வளவு வேலை சேர்க்க. ஆனா நாங்க இப்ப சுவிசேஷம் இயேசு வந்து மனத்தை பரிகரிச்ச பிறகு நாங்க வாழ்றோம். அந்த சத்தியத்தை எங்களுக்கு தந்துக்க, அந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு தந்துக்க. அப்ப நாங்க எப்படி நாங்க அந்த விசுவாசத்தோட வாழ முடியும். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம், எந்த மரணமும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களோட பாஸ்டர் ஒரு சாட்சி. எங்களுக்கு எந்த மரணமோ அவருக்கு அவர் வந்து பல சாட்சி சொல்லுவார். உங்களுக்கு எத்தனை காரியங்கள் அவர் கோத்துனாலும் எதுவுமே அவர் மேற்கொள்ள முடியாது. இப்படித்தான் பிசாசு என்ன தேவன் எங்களோட இருக்கிறப்பா. எந்த ஜெயில இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த மரணத்தை எந்த கொண்டு எங்க போட்டாலும், பவுலை அடிச்சு செத்து போன சொல்லி சிட்டிக்கு வெளியாலும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பிரசங்கம் பண்ணி நிற்காங்க. அதுதான் தேவன் ஜீவன். அவனை அடிச்சாண்டா கல்ல அடிச்சு அவன் செத்து போனாண்டு ஒன்று தூக்கி போட்டாங்க வெளியால. ஒரு மாதிரி செத்து போனாண்டு போட்டா அவன் அடுத்த நாள் பார்த்தா உயிரோட வந்து பேசி கொண்டிருக்கிறான். அதுதான் தேவன் எங்களோட இருக்கிறார். அவன் கடைசி மட்டும் தன் விசுவாச ஓட்டத்தை காத்துக்கொண்டு சொன்னா என்னத்தை அவன் சொன்னது விசுவாசம். பாருங்க, அவன் என்ன நான் ஓடினேன் நல்லா அதவனுக்கு நிறைய ஒளிஞ்சேன் இதோ பல ஒண்ணு நான் சொல்லல, விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொன்னான். அதுதான் ஃபைனலா தேவன் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற விஷயம் தான். தேவன் வெல்டன் சொல்றது நாங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு முடியுது. விசுவாசத்தை விடக்கூடாது. நாங்க எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை விடக்கூடாது. நாங்க பொறுமையா இருக்கணும். நாங்க தேவன் காரியங்களுக்காக பொறுமையா இருக்கணும். விசுவாசத்தை கைவிடக்கூடாது. ஏன்னா பவுல் கடைசி நேரத்தை சொன்னது, நான் விசுவாசத்தை காட்டுக்கணும், நான் சக்சஸா போறேன், நான் விசுவாசத்தை காத்துக்கணும். அவன் சொன்ன கடைசி வேர்டா தான். ஒரு மனுஷன் அவன் ஓடின ஓட்டத்தை எவ்வளவு அவன் செய்தான். விசுவாசத்தை விட அவன் பிசிக்கலா
எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க. தீவுகள் எல்லாம் போய் கப்பல்ல போய் சீதங்கள் எல்லாம் போட்டு எவ்வளவு எல்லாம் பூச்சியெல்லாம் காடிப்பட்டாங்க, எவ்வளவு எல்லாம் செய்தான். ஆனா அதெல்லாம் செய்து ஒரு நாளும் சொல்லிடலாம், கடைசி மட்டும் சொல்லி இதெல்லாம் கஷ்டப்பட்டான்னு இதவனுக்கு நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவ்வளவுத்துக்குள்ள அந்த விசுவாசம் தான் நாம் காத்துக்கொண்டோம். அவன் எவ்வளவு பாடுகளுக்கு போய்க்கும் அவன் விசுவாசத்தோட மகிழ்ச்சியா போனான். அதுதான் நாங்க எங்கட முன்மாதிரியா இருக்கணும். அவன் எங்கட அப்போஸ்தலன். அவனை வச்சுதான் நான் எங்கட வாழ்க்கை நாங்க முன்மாதிரியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரி, அடுத்தது எங்களுக்கு பவுல் முன்மாதிரி, அடுத்த எங்கட பாஸ்டர் எங்களுக்கு இருக்க எங்களுக்கு முன்னுக்க பாஸ்டர் மாதிரி எங்களுக்கு விசுவாசத்துல நடக்க பைபிள் சொல்லுது உங்களுக்கு. எங்களுக்கு முன் நடத்துறவங்க விசுவாசத்தை கவனிச்சு அவங்கள பின்பற்ற முடியும். அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்க எவ்வளவு பலமா இருக்காங்க சொல்லி அதான் எங்களுக்கு முன்மாதிரி. நாங்கள் அதை பார்த்து நாங்கள் வேத வசனங்களையும் பார்த்து எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறவங்க பார்த்து நாங்கள் விசுவாசத்தை சோர்ந்து போகக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாங்க தலையா போகுது எங்களோட வாழ்க்கையில. தேவன் எங்களோட இருக்க என்ன நடக்க போகுது, நாங்க ஒரு காலம் சோர்ந்து போக தேவையில்லை. நாங்க எப்போ இந்த ஐடியா இருக்கலாம். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1:10 அவர் மரணத்தை பரியத்து ஜீவனையும் அழியாம சுவிசேஷத்தினால் வெளியேறாங்க. அப்ப அந்த இயேசு இந்த சுவிசேஷம் எங்களோட மைண்ட்ல இருக்கணும். இது நாங்களும் நம்பணும், மற்றவர்களும் இதைத்தான் நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். நன்றி. மிச்ச காரியங்களை கடந்து செல்வோம். அண்டம் வாரீங்களா வர்ஷிப் சேர்த்துக்கு? உங்களுக்கு லேட்டா தான் சொன்னேன். நான் முதல்ல லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டேன். நான் இது ஒரு வாங்க வாங்க. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் ஒரு 2 வசனங்களை பார்த்து நாங்கள் ஆதாரத்தில் கடந்து போவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 எடுத்திருக்கிறேன். பாஸ்டர் மகன் அடிக்கடி சொல்வார் இந்த வசனத்தை. அண்மை காலங்களிலே அவருடைய வார்த்தையின்படி அவர் அடைந்த வெற்றியை பற்றி சொன்னார். அதாவது யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். அதே போல என்று இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக பாஸ்டர் ஜான் எடுத்த 2 தீமோத்தேயு 1:10 ஒரு பாப்பம். அது மிகவும் உருக்கமான ஒரு வசனம். விசுவாசத்தினால் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அதாவது 10வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது 2 கரங்களையும் கர்த்தருக்கு நீராக எடுப்போமாக. ஆண்டவரே, நீ வெளியேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றியப்பா. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை போற்ற சபையோரை நாம் சபையோராய் நாம் ஒன்று கூட வைத்தவரை இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். தென்மலையானவரே, நீ துதிக்கப்படுவீராக. இரட்சிப்பின் தேவன், நீ துதிக்கப்படுவீராக. சோத்திரம் சோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம். Your name is power. Your name is healing. நானே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூர்ணப்படவும் வந்தேன் என்ற வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு சோத்திரம். யோவான் 10:10 நீ சொன்னீர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்றே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவாதி தேவன், கத்தாரி கத்தர் நீர். இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுக்க நீர் மனிதனாக வந்து எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்று எங்களை தேவனுடன் ஒப்புரவாக்க நீ பாவமாகி சாபமாகி எங்களுக்காக இந்த மாபெரும் இரட்சிப்பை ஏற்படுத்தி இப்பொழுது மகிமையின் நம்பிக்கையாய் எங்கள் ஒவ்வொருவர்களையும் நீர் தீற்றவானாய் இருக்கிறீரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாயிருக்கின்றதே அப்பா. கலியின போல சுமக்கிற தேவன் நீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இந்த நோய்கள் யாவையும் அவர் சுமந்து தீர்த்தார். அப்பா, எங்கள் இதயத்தின் தியானமும் சமூகத்தின் பிரீதியாம் இருப்பதாக.
உமது வார்த்தையினால் வானங்களும் உமது சுவாசத்தினால் சர்வ தேசங்களும் உண்டாக்கப்பட்டது அப்பா. விசரிக்கிறோம். நீ சொல்லஹா எங்களை கட்டையிட்டா நிற்கு. தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. ஆனால் மனு புத்திரர் உமது செட்டையின் நிழலே வந்தடைவார்கள். தாயின் கற்பத்தில் ஏந்தி எங்களை முதிர் வயது வரை எங்களை தாங்குவேன் என்று சொன்னீரே. மக்கு சோத்திரம் அப்பா. மக்கு நிகராதவர் யாரப்பா? தேவனே, உம்முடைய நீதி உண்மையானதுமான இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் தேவர்கள் என்றும் உன்னதமானவர்கள் மக்கள் என்றும் சொல்லி இருக்கிறீரே. மக்கு சோத்திரம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லதென்று சொல்லி இருக்கிறீரே வேதத்திலே. ஆண்டவரே, என் மனதுருக்கம் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவனப்பா. நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாயிருக்கிறக்கா மக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அதான் எங்கள் எதிரங்களே தெரிந்து கொண்டிருக்கிறோமே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பரியாரியான கத்தரா இருப்பதற்கா மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீரே. கடல் மீறி நடந்த உமது அற்புத பாதங்கள் எனக்கு முன் செல்வதால் எனக்கு ஏது கவலை? காற்றையும் கடலையும் அதற்றிய உமது அற்புத வார்த்தைகள் உங்கள் துணையாயிருப்பதால் எனக்கு ஏது கவலை அப்பா. ஆதனை இயேசுக்கு நீங்கள் சொன்னால் போ செய்வோம். நீ காட்டும் வழியிலேயே நடப்போம். பாதம் ஒன்றே பிடிப்போம். என் அன்பு இயேசுவே, பாதை அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட எங்களுக்கு நேசர் உண்டப்பா. நீரே பயமேதும் இல்லையே. கிருபை தாய்வு எனக்கு எங்களை பெரியவன் ஆக்குமா. மீதியான நேரத்தை நீ பொறுப்பிடும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ ஒரு சிறிய ஆராதனை பாடலுக்கு போகுமா? ஆண்டவரே, துதிக்க ஆராதிக்க எங்களை தந்த இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து, எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து உமது மகிமையிலே பங்கு பெற செய்தீர். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை.
பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். பாவங்கள் நீ சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை நான் பெற்று கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்ப்பவரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. நீர் சாபங்களை சுமந்து கொண்டதால் நீர் சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன். ஆமேன் ஆமேன். நல்ல நல்ல அழகா வாச்சிங்க. வர வர உங்களோட குரல் இளமையா போகுது. நான் சும்மா போல்ச்சிக்கு சொல்லல, நல்லா இருக்கு. உங்களோட வாய்ஸ் நல்ல நல்ல இனிமையா படிக்கிறீங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ பாஸ்டர். ஆமாம், சும்மா சொல்லிடுறோம். நல்லா நல்லா படிச்சீங்க, நல்ல நல்ல ஆழமா படிச்சீங்க. அந்த அப்படியே அப்படிதான் வர வர நல்லா நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பாஸ்டர் சுவானி வாரீங்களா? நீங்க ஒரு மெசேஜ் இருக்கீங்க நீங்க. ஓகேவா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றேன். ஒரு வார்த்தைகளை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இங்க பாருங்க, என்னன்னு சொன்னா, இது எங்களை தேவன் பார்த்து சொல்றார். எங்களை படைச்சவர் அவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எங்களை பார்த்து சொல்ற வசனங்கள் தான் இது. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க சும்மா வாசிச்சுட்டு போகாம ஒவ்வொரு சொல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஜீவன் உள்ளதும் அவர் எங்களோட முகமுகமாய் பேசுறத நீங்க பாப்பீங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நீங்க கேட்கிற ஐஸ்வர்யமோ, உங்களுடைய வாழ்க்கையோ, இல்லையென்றா உங்களுடைய சுகமோ என்னவா இருந்தாலும் அவர் தன்னுடைய நேச குமாரனையே எங்களுக்காக கொடுத்தவர். எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து எங்களோட இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு எங்களை அவரை போலவே சிருஷ்டித்த தேவன், அவரை போலவே மாற்றி இருக்கிற இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். இதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்றது, எல்லாவற்றையும் தந்துட்டு ஒரு 10 ரூபாய் காசை ஒழிச்சு வைப்பாரா? இல்லத்தானே. அதே போலதான் தேவன் தம்முடைய குமாரனையே எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம். நாங்க ஒரு பரிசுத்தவானா இருந்ததாலேயோ, நல்லது செய்த பெரிய நீதிமானா இருந்ததாலேயோ உங்களுக்கு இப்படி செய்யல. நாங்கள் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரிச்சு கிடந்தோம் என்று சொல்லப்படும். செத்து போய் கிடந்தோம் பாவத்துக்குள்ள. அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் தன்னுடைய குமாரனையே எங்களுக்கு தந்திருக்கிறார்.
அப்படி இருக்கேக்க மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விட்டார், ஆல்ரெடி தந்து விட்டார். எங்களுக்கு இந்த உலகத்துல இல்லை என்று சொல்ல எதுவுமே இல்லை. பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க, 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆமீன். தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கினவர். தேவன் தான் எங்களை தெரிந்து கொண்டார். அவர் எங்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு யார் எங்கள் மேல குற்றம் சுமத்துறது? ஒருத்தருக்கும் முடியாது. அவன் இப்படி சொல்றான், இவா அப்படி சொல்லுறா, இல்லாட்டி பிசாசு எங்கட மைண்ட்ல சொல்லி கொண்டிருப்பான், நீ சரியில்லை, நீ இப்படி செய்தாய் அப்படி செய்தான்னு குற்றம் சாட்டுகிறதுக்கு எவனுக்குமே அதிகாரம் இல்லை. ஏனென்றா தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர் எங்களை தெரிந்தெடுத்தவர். அவர் முன்குறித்தார், எங்களை அழைத்தார், எங்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறதுக்கு எவனுக்குமே அதிகாரம் இல்லை. அது உங்களுக்கு தெரியணும். உங்களை யாரும் குற்றம் சாட்ட விடாதீங்க. இங்க என்னன்னு சொன்னா, தேவன் சொல்லுறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படியே விசுவாசியுங்க. வேற எதுக்குமே இல்லை. சும்மா வாசிச்சுட்டு போறது இல்ல எங்கட கிறிஸ்டியன். அவர் தேவன், அவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் சொல்லுறத நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுறது தான். எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு உண்மைக்குமே எதுக்குமே தெரியாது. எங்களுக்கு நாங்கள் எப்படி என்றே தெரியாது. ஆனா தேவன் பார்த்து சொல்லுறது, நீ இப்படித்தான் இருக்கிறாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர். எங்களை அவர் தான் நீதிமான் ஆக்கினார். அதுக்கு பிறகு நீ சரியில்லை என்று யாரும் உங்களை கை நீட்டி சொல்ல முடியாது. ஏனென்றா எங்களுடைய கர்த்தாதி கட்ட தேவாதி தேவன் எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நீங்க நீதிமான். இதை நீங்க விசுவாசிக்கத்தான் முடியும். இதுக்காக நாங்க ப்ரே பண்றது இல்லை. என்னை நீதிமானாக்கும் தேவனே, என்னைக்கு நீதிமானாக்கும் கர்த்தரேன்னு நாங்க ப்ரே பண்றது இல்லை. என்னை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். நான் எதுவுமே செய்யல, நான் அவருடையவள். அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. அவ்வளவுதான். நாங்க நன்றி சொல்லி அந்த வசனத்தை ஒவ்வொன்றாய் எங்களுக்குள்ள போட்டு தேங்க் பண்ணி அவருக்கு நன்றி சொல்ற மட்டும்தான் எங்களுடைய வேலை. இதாலதான் சொல்றார், என் ஜனம் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். என்னன்னு சொன்னா அறியாமதான். இங்க இருக்கிற மற்ற சபையில இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் அறியாமையினால் தான் செத்து போறாங்க. அவங்களுக்கு தெரியாது தேவன் என்னத்தை சொல்லுறார், என்னத்தை எங்களுக்கு தந்து விட்டார், எப்படி நாங்க இருக்கிறோம் என்றதை தெரியவே தெரியாது. அதுதான் ஒரே ஒரு ரீசன். ஓகே, அடுத்த வசனத்தை பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவர்தான் எங்களோட இடத்தை எடுத்து அவர்தான் மரிச்சார். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேங்க்யூ அப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ். நன்றி அப்பா. எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எங்களுக்கு ஆக்கினை என்ற எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னா, கிறிஸ்து எங்களுடைய இடத்தை எடுத்து அவரே எல்லா ஆக்கினையும் பட்டு எங்களுக்காக மரிச்சு அவரே உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த இடத்துல நாங்களும் இருந்தோம். அவரோடு நாங்க உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எல்லாமே அவர்தான். நாங்கள் என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் நல்லது செய்து எங்களை நீதிமானாக்கவும் இல்லை. நாங்கள் நல்லது செய்ததால தேவன் கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பவும் இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? எங்களை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எது பிரிக்கும்னு சொல்லப்படுது? எதுக்குமே எங்களுக்கு அவருடைய அன்பை விட்டு ஒன்றுமே பிரிக்க முடியாது. நாங்கள் எங்க இருந்தாலும் அவருடைய அன்போட அவரோட ஒன்றாய் ஐக்கியமாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தோ, ஒரு வியாதி வந்து எங்களை அவற்றை அன்புல இருந்து பிரிக்க முடியாது. அன்பு கூடுமே ஒழிய அந்த இடத்துல எதுவுமே குறையாது. அதைத்தான் சொல்றேன். அடுத்த வசனம் பாருங்க, 37வது வசனம், 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமீன். இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, எங்கள் மீது அன்பு வச்சிருக்கிறவரால முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விட்டோம். எங்களுக்கு இந்த உலகத்துல தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள். பிறகு வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும், இதுல எனக்கு வெற்றியை தாரும் என்று கேட்க கூடாது. தேங்க்யூ அப்பா, நன்றி சொல்லிட்டு போறதுதான். இந்த ஒவ்வொன்றையும் நீங்க ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு சொல்லாய் தேங்க்யூ அப்பா. பாருங்க, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. தேங்க்யூ அப்பா. இப்பொழுதே நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்கள். நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுகிறதை தவிர வேற எதுவுமே இல்லை. உண்மைக்குமே எங்களுடைய தேவன் எங்களை இப்படியா எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நாங்க ஒரு சாதாரண மனுஷர் கிடையாது, நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை எங்களுக்கு இந்த ஒவ்வொரு வசனத்தின் மூலம் எங்களுக்கு காட்டி கொண்டு வார தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே போல எங்களுடைய சத்தியம், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எப்பவும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வசனங்கள், ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் தேவனையே முகமுகமாய் தரிசிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. அதே போல 38வது வசனம் பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் 39வது வசனம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இதுல தேவனுடைய அன்பை விட்டு எங்களை ஒருபோதும் எதுவுமே பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்புதான் இந்த உலகத்தில அன்பெண்டா என்ன என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்தினவர். எங்களுடைய பரமபிதா தன்னுடைய நேசகுமாரன், ஒரே ஒரு குமாரனை எங்களுக்கு கொடுத்ததால அவருடைய அன்பை நாங்க ருசிச்சிருக்கிறோம். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்றதுக்கான அந்த அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா. நாங்கள் தேவனுடைய அன்பை ஒருபோதும் அந்த அன்பை நீங்க ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அவற்றை அன்போட திளைக்கிறதை தவிர வேற இந்த உலகத்துல சந்தோஷம் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ அப்பா. நன்றி தகப்பனே. ஓகே, இதுதான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய எங்களுடைய என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம். அவர் சொன்ன ஒவ்வொரு ஜீவனுள்ள வசனமும்
நாங்க விசுவாசிக்கிறோம் மாத்திரம்தான். நாங்க விசுவாசிக்கிறோமா என்றதுதான் எங்களுடைய இதா இருக்குது. உண்மைக்குமே நாங்க ஒண்ணு எடுத்தா இதுதான் நான், இதைத்தான் என்ன பார்த்து என் அப்பா சொல்றார், நீ இப்படித்தான் இருக்கிறாய் அண்டா, தேங்க்யூ அப்பா, நான் அப்படியே இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வசனமா நீங்க உள்ளுக்குள்ள தியானிச்சு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது எங்களோட வாழ்க்கையில அது வெளிப்படக்கூடியதா இருக்கு. தேங்க்யூ அப்பா. நன்றி தகப்பனே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. நல்ல பிரசங்கம் பண்ணி, நல்ல பிரசங்கம் பண்ணி நன்றி. இப்படித்தான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும். எல்லாரும் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தான் நான் ஒரு டைம்ல சொல்றேன். உங்களுக்கு எல்லாரும் ப்ரீச் பண்ணணும்னு இருக்கு. பாஸ்டர் விருப்பம் தான். நாங்கள் பாஸ்டருக்கு ஈக்குவலா எல்லாரும் நிற்கிறது, எல்லாரும் ப்ரீச் பண்ணணும், எல்லாரும் ஒளிஞ்சவனும். அவர் தனக்கு தேவனே என்னோட உடன் சொந்தம்னா நாங்க ப்ரீச் பார்க்க முடியாது. நாங்க விருந்தாளர் சின்ன எல்லாருமே ப்ரீச் பண்ணணும். எல்லாரும் தேவனை சக்தி தரைஞ்சு மற்றவங்களுக்கு பேசணும். நாங்க இங்க இதுல நாங்க ப்ராக்டிஸ் பண்ண இடம் நாங்க எங்களுக்குள்ளேயே பேசுறதுக்கு நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்றோம். மற்ற நாங்க இதுல பேசி பழக எங்களுக்கு அந்த பேசுற கூச்சம் எல்லாம் போயிட்டு நாங்க மற்றவங்களையும் பேச ஈஸியா இருக்கும். வசனங்கள் பேசத்தான் வரும். ரெண்டு வாழ்க்கையில அனுபவம், பாஸ்டர் வாழ்க்கை. பாஸ்டர் எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு 2-3 வருஷமா ஒவ்வொரு நாளும் முடிய 3 கிழமை போய் எனக்கே ஆச்சரியமாக என்னென்ற செய்யாண்டு சொல்லி வருஷக்கணக்காக ஒரு சோர்வு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஷர்ட் போட்டு ஒவ்வொரு நாளும் விடிய 7 மணிக்கு வந்து டெய்லி போயிட்டு நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி என்னன்றா அப்படி இவ்வளவு வேர்ட் அவர் வாயிலிருந்து தெரிய அளவுக்கு டெய்லி ப்ரீச் பண்ணுவார் வருஷக்கணக்காக. அவ்வளவு சோர்வு இல்லாம என்ன அந்த வார்த்தை பேச பேச அவர் ஒரு கத்தி ஷாப்பான மாதிரி ஷாப் ஆகி கொண்டு போச்சு. அவர் இவ்வளவு நடந்தும் அவர் வார்த்தைகள் எல்லாம் இன்னும் நெச்சோன்னு வந்து ஃப்ளோவா பேசுறது கனவு தான். அவர் நிறைய பேசி எங்களோட ஒரு போன் எடுத்தா கூட ஒன்ல ஒரு ஒரு 90% வார்த்தையை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் தவிர வேற ஒன்றும் கதைக்க மாட்டார். வேற பிரைவேட் விஷயம் ஒன்றுமே கதைக்க மாட்டார். யாரும் போன் எடுத்தாலும் அவரோட வார்த்தையை தான் 95%, 98% வார்த்தையை பற்றி அது கண்டது விளங்கப்படுத்தான்னு அதை கண்டுபிடிச்சாண்டு எங்களுக்கு 10 பேருக்கு பேசுறது மாதிரி ஒரு ஆளுக்கு பேசுறாரு. அது பேசி அவர் அந்த வார்த்தையில அவ்வளவு நாங்களும் பேச எங்களுக்கும் அது வார்த்தை கொடுக்க எங்களுக்கு ஊறிக்கொண்டு இருக்கும் வார்த்தை. அதான் இது உங்களை நிப்பாட்ட இல்லாம இருக்கு. ஓகே பாஸ்டர், நீங்கள் வந்து பேச போறீங்களா இல்லாட்டி மற்றவங்களை விடுவாங்க? உங்களோட இப்படி சிச்சுவேஷன். ஜாயின் பண்ணிட்டு நான் பெண் பேசுவேன். அப்ப நாங்க போவோம். ஹலோ பாஸ்டர், நீங்க பேசலாமா? பிரைஸ் லார்ட். உண்மையா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஆனா ஒன்று சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபானின் அந்த ப்ரீச்சிங், இதுதான் ப்ரீச்சிங் அப்பா. சும்மா பேரளவில் வச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் ப்ரீச்சிங் என்றால் தேவன் சொன்னதை கண்டுபிடிச்சு அத கையில வச்சு பார்த்து ஒவ்வொரு சொல்லாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர். ஜோனக வாசிங்க என்ன 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை பாருங்க. இதுல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன். சும்மா ஒரு பம்மு அப்படியே வந்து கர்த்தர் காலத்துல உதவி செய்வார், கர்த்தர் அது செய்வார், இது செய்வார் என்று சொல்லிக்கொண்டு வந்து கதைச்சு போட்டு பிறகு உதவி வரும். இது நிப்பாட்டுகள். இத குறையுங்க, இதை செய்யுங்க தெரியல. என்னம்மா செய்றீங்க? ரைட்? கேக்குதானே காய்க்கிறது? கேக்குதானே? கேக்குதா ஜோன்? ஜோன் கேக்குதா? அப்புறம் வா, எனக்கு இதைத்தான் சாந்தி இதைத்தாங்க. அப்ப அந்த இதுல இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், கவனிச்சு கேளுங்க. ஈஸியா வாழ்றதுக்கும் 100% வெற்றி பெறதுக்கும் சத்தத்தை கொடுங்க. ஈஸியா
கொடுங்க வாரம் வாரம். காணும். ஒன் செகண்ட். 2 போன் பக்கத்துல வச்சாரு. ரைட். ஈஸியா வாழ்றதுக்கும் 100% வெற்றி பெறதுக்கும் உள்ள ஒரே வழி, ஒரு வசனத்தை எடுத்து, அதன் கிருபை நிறைந்த வசனத்தை எடுத்து, கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லை என்றதை அறிஞ்சு, நான் கலைக்கிறது கேட்குதா ஜோன்? கிளியர், நல்லா கேட்குது. இதற்கு எல்லாருக்கும் திருப்பி சொல்றேன். ஒரு வசனத்தை எடுங்க, கிறிஸ்துவுக்குள்ள, அதுவும் எல்லாருக்கும் ஈஸியான வசனத்தை சொல்றேன், நிறுவங்களை பாருங்க. மேலும் சகல துறைத்திறங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அல்லது இந்த வசனம் வாசிங்க ஜோன். எபேசியர் 1:3. இந்த வசனத்தை வச்சு விட்டு கோட்வில் ஒரு காலத்து ஒன்று உயர்த்துவார், அவருடைய கைகளில் அடங்கியிரு, காத்திரு. ஒரு வீட்டுக்கு பிள்ளை பிறந்தா பிறந்ததான், பிள்ளை பிறந்ததான். அப்பா அம்மா அந்த பிள்ளை மீது இனிமேல் என்ற அன்பு வச்சிருக்க. அதே தான் தேவன் வச்சிருக்க. வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆகிற சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விட்டார். இந்த வசனத்தை விட்டுட்டு வேற எல்லாம் பார்த்து, அங்க பார்த்து ஆழமான சத்தியம், நீளமான சத்தியம், அதுல போறேன் இதுல போறேன்னு போய் எனக்கு வாய்க கொள்ளா போகும்போது இருக்கிறீங்க. ஈஸியா சிம்பிளா உங்களுக்கு நானும் தேவை, எவனும் தேவை. உங்களோட கையில் இருக்கிற பைபிள், தேவன் உங்களோட நீர பேசுறார். பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப கடவுள் பேசுறார். ஜோனுக்கு வாசிங்க திருப்பி. கடவுள் பேசுறார். இது இருக்கிற எல்லாரோடையும் கடவுள் பேசுறார். சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆகிற சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப தேவன் தான் இது சொல்றார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே பாருங்க, கிறிஸ்துவுக்குள் பாருங்க. சுபானி நல்லா செய்து அந்த ஒவ்வொரு வசனத்தை நின்று வாசிச்சு கிறிஸ்துவுக்குள். ஓகே, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. ஆவிக்குரிய ஓகே, ஆவியில இப்படி இருக்கு இல்லையன்றதை அறிகிற ஒரே ஒரு இடம் பைபிள். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குள் என்ன? ஆவிக்குரிய சகல. ஐயோ, கர்த்தரை உயர்த்துவார், அடங்கிரு, தாழ்ந்திரு. இவன்கிட்ட போய் நீங்க மண்டாட போறீங்க. என்ன விசுவாசம் என்றா என்ன சொல்லுங்க அப்பா? கண்ணால காணாதத, கண்ணுக்கு தெரியாதத, எங்களோட 5 சென்சஸுக்கு புரியாதத, ஐம்புலனுக்கு அகப்படாதத ஒன்றை தேவன் செய்து விட்டார் என்று நம்புறது. திருப்பி சொல்றேன், விசுவாசம் என்றால் உங்களுக்கு எந்தவித அடையாளம் இல்லாத கண்ணு. இப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்து விட்டார். இதுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களோட பிரச்சனை என்னென்ன இருக்கு, என்னென்ன வச்சிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். அதுல சொன்னவர் கடவுள் என்றபடியால அவரை நம்புறவன் பாக்கியவான். நல்லதா? இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் தேவனுக்கும் உங்களும் உள்ள உறவு. அதை மிஞ்சி இதுல இருக்க நீங்க எல்லாரும் செய்யறது எல்லாம் மதம். இது முடிய போக துக்கத்துல போவீர்கள், கவலையில போவீர்கள், பிரச்சனை வேற. அப்புறம் பாஸ்டருக்கு அப்புறம் பண்ணுங்கோ, அப்புறம் அப்படி செய்யுங்கோ, இப்படி செய்தா என்னவா, அப்படி செய்தா என்னவா என்று ஹலவிய. ஆனா ஒன்றும் திருப்பி என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆண்டவரே, என்ன கிறிஸ்து இயேசுவுக்குள். பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்னு காட்டுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய
சகல சகல ஐயோ நாளும் அரைகுறையா ஆசீர்வதிச்சாலே எனக்கு காணும். சகல பாருங்க, இந்த வசனத்துக்கும் உலகத்துள்ள எல்லா தத்துவங்களுக்கும் பிழை. ஒன்றும் சொல்லாது நீ 100% நல்லா இருக்க. எங்கிறது கிறிஸ்டியனே சொல்லுவார்கள், 100% நல்லா இருக்கிறவன் யார்? குறைபாடு இல்லாத மனிதன் யார்? கடவுள் கடவுள். உங்களை பழைய இதை சொல்லுகிறோம், கடவுள் கடவுள்லாம், மனிதன் மனிதன் தான். அதை கேட்டு அது நல்லா இருக்கும். ஒரு ஒரு பெரிய தத்துவத்தை சொன்ன மாதிரி முழு வெங்காயம் தத்துவத்தை என்ன ஆண்டவர் சொல்றார் ஆவிக்குரிய இதுல இருக்க எல்லாரும் இங்க பாருங்க, எவ்வளவு காலத்துக்கு மதத்துக்கு மாட்டுப்பட்டு இதுக்கு வாரதும் போறதும் நடந்து கொண்டு போறதும் மனசுல கவலையும் கண்ணீரோட இருக்க போறீங்க. உங்களுக்கு நான் ஒண்ணும் செய்யலாது. நீங்கள் விசுவாசிச்சா உங்களுக்கு பலிக்கும். நான் உங்களுக்கு ரக்கி தரையிலாது. சொல்றத கவனிங்க. உங்களுக்கு தான் இந்த வசனம் எழுதினது. எனக்கு மாத்திரமில்லை, இதுல இருக்க எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். ஐயோ, அதுதான் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எழுதினதான் இந்த வசனங்கள். அதை எடுத்து ஒவ்வொரு சொல்லு சொல்லாய் இதுக்கு புரிம்பா இன்னொருக்கா நான் வேணுமென்று சொல்லு சொல்லாய். இனிமே அதான் சொல்ல போறேன். எனக்கு யாரும் போன் அடிச்சிங்கன்னா ஒரு 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 பகுதியை எடுத்து ஒரு அதோட 5-6 வசனம் வைங்களேன், அத ஒரு 10 தரம் வாசிங்க. ஒவ்வொரு வேறு ஒன்றும் வாசிக்க வேண்டாம், சொல்லு சொல்ல வாசிங்க. அது தேவன் உங்களோட பேசினது ஏற்றுக்கொள்ளும். தேவன் பேசினதை நான் உங்களுக்கு தேவன் பேசினதை விட உங்களுக்கு தான் என்னத்தை கதைக்கிறது, சும்மா கேட்கிறேன். தேவன் உங்களோட நீரை பேசினதை விட இந்த பாஸ்டர் மகன் பேசி என்னத்தை கண்டது? எந்த வேலை அவர் பேசினதை உங்களுக்கு காட்டுறது. இன்றைக்கு சுபானி என்ன செய்கிறது? ஏதாவது சொல்லு, தன் சொந்த கருத்து, சோக கருத்து, இப்படி ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை வச்சு ஏதாவது கதைச்சுதான். கடவுள் அவ பார்த்து பேசுறத அப்படியே சொல்லுது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது எத்தனை வருஷம் இதா இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. சொன்ன வசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு God will bless you என்ன, அப்ப இன்னும் மாதிரி செய்ய இல்லையா? இவர்கிட்ட மன்றாட போறீங்களா? பைபிள் சொல்ல அங்கால இருக்கு நினைக்கிறேன், வாட்சி கொண்டு போறீங்கன்னா, தேவன் நம் மீது அன்பு கூர்ந்ததை மறுதளிக்கிறவன் யார்? தேவன் நம் மீது அப்ப தேவன் தான் எங்கள் மீது அன்பு கூர்ந்தார். எந்த வேலை அவற்றை அன்பை கேட்டு இவ்வளத்தையும் ஏற்றுக்கொண்டு என் அப்பாவுக்கு நான் உருகி போனேன். அப்பா அவர் சொன்ன இன்னொன்று சொல்றேன், உலகத்துல உலகம் அவன் இவன் யார் சொன்னதும் கேட்டுக்கொண்டாங்க. கேட்க வேண்டியது ஆண்டவர் மாத்திரம். அவர் இருக்கிற ஒட்டி ஒரு வடிவம், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்துச்சு. சோ அந்த வார்த்தை தான் தேவன். அதை எடுத்து பாருங்களப்பா, இவ்வளவு அழகான, இவ்வளவு உயர்வான உங்களை சொந்த மகன் என்று நான் கூப்பிட்டேன். உங்களை பார்த்து கர்த்தற்ற கடவுளின்ற தேவன்ற சொந்த மகன் என்று நான் கூப்பிட்டேன். அவர் என்ன குறித்தார், அழைத்தார். பாருங்க, அவருடைய வேலையை பாருங்க. அவர் என்ன முற்குறித்தார். ஹலோ, கேக்குதா? பாருங்க, அவர் உங்களை முற்குறித்தார். இப்ப என்ன கண்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை முற்குறித்தேன், அழைத்தேன், நீதிமான் ஆக்கினேன், மகிமைப்படுத்தினேன். இப்போ என்ன பிரச்சனை? இவையை ஏற்றுக்கொண்டு போ. அதை ஏற்றுக்கொண்டு போகாட்டில் உன்னை நீயே வஞ்சித்து, உன்னை நீயே ஏமாத்தி, உனக்கு ஏதோ ஒரு புதிய தத்துவத்தை வச்சுக்கொண்டு ஏமாந்து போவாய். பிளீஸ், அன்பான பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கணும் என்றால் எனக்கு வேறு ஒரு நோக்கம் இல்லை, எண்ணம் இல்லை. ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன். தேவனுடைய அன்பை பெற்றுட்டேன், அதை அறிஞ்சிட்டேன்.
அதை உங்களுக்கு எல்லாருக்கும் தர்றதா இந்த வேலை. எனக்கு வேறு ஒரு திட்டம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்ப இன்றைக்கு எடுத்து வேறு ஒன்றும் இல்லப்பா. ஆழமான சத்தியம், நீளமான சத்தியம் என்று இப்படி இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, இதை வச்சுக்கொண்டு எங்களோட மாமசத்திலே அனலைஸ் பண்றது. என்னட்ட இல்லாத விஷயத்தை வச்சுக்கொண்டு இப்ப ஒன்று இல்லையென்று சொல்லி யார் சொன்னது? தேவன் சொன்னவரே இல்லையென்று. தேவன் சொன்ன ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன்டா. எனக்கு வீடு இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு அது இல்லை, இதில் என்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இதை விசுவாசிக்காத உங்களை நானும் ஒன்று செய்யலாது, தேவனும் ஒன்றும் செய்யலாம். இதுதான் ஈஸியான வழி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இந்த தேவ ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இந்த ஜீவ ஒளி. இத பாருங்கப்பா. இன்றே ரட்சணிய நாள் இப்பொழுதே அனுக்கிற காலம். அப்படி சொல்லுது, இன்றே ரட்சணிய நாள் இப்பொழுதே அனுக்கிற காலம். உங்களுக்கு ஒருத்தனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பைபிளை எடுத்து ஒரு 2 வசனத்தை எடுத்து, நான் இங்கே அதான் செய்யறேன். இப்ப நான் புது ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். நிறைய வாசிக்கிறது ஃபைன், ஆனா ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து ஒரு வசனத்தையே கட்டி பிடிச்சு கொண்டு படுக்கிறேன். அது திருப்பி 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 அன்னைக்கு வாச்சன் யோவான் 11, 25, 26 உயிர்த்தெழுதலப்பா. என்ன மரியாமலும் வாசிங்க, ஜோனக வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. இதை நம்புங்கப்பா. இதை நம்பினா உங்களுக்கு மரணம் இல்லை. புரியுதா? 11, 26 இதை நம்பினால் உங்களுக்கு மரணம் இல்லை. தேவன் சொல்றார். அது அப்படியாகும். எல்லாரும் சாயனும் தானே, நல்ல பாஸ்டர் செத்தார் தானே. தேவன் சொல்றார் இப்படி என்று. நல்ல பாஸ்டர் செத்தாருன்றதுக்கா இதை நம்ப போறீங்க? வாசிங்க 11, 26 யோவான். உயிரோடு என்னை விசுவாசிக்கான அவனும் என்றென்றைக்கு மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்காயா என்றார். அவருக்கு தெரியும் விசுவாசிப்பாயா என்று. அவள் ஓம் என்றால் தாமே செத்தவன் 4 நாளை பிறகு உயிரோடு எழுப்பினார். பாருங்க, இதுக்குள்ள மந்திரம் தந்திரம் இல்லை. சோ சிம்பிள். நீங்களும் நான் நிற்கிறத விட மிகுந்த சிம்பிளான விஷயம். ஏனென்றா பாருங்க, அறிந்து கொள்ளுங்க. உங்கள் மீது தேவன் வைத்த அன்புக்கு அள்ளவே இல்லை. அதான் சுபானி சொன்ன மாதிரி, தம்முடைய சொந்த மகன் என்றும் பாராமல் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். உண்மையா கேட்கிறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்தின் பிரச்சனை, பரலோகத்தின் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவர் நீக்கி போட்ட. எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிரிச்சபடி சந்தோஷமா இந்த நற்செய்தியை மற்றாக்களுக்கு. இப்ப நான் இந்த அறைக்கு பக்கத்தேப்பா ஒரு ஆள், அவருக்கு நீட்டிட ஒரு 3-4 மணி போல நடந்து திடீர நிறைய காய்ச்சல் வந்து வேற இந்த ஆப்ரேஷன் கிட்ட வர பயப்படுறேன். நடந்து திடீர். அது நான் கதைக்கிறது கூட பேசாதான் இருப்பேன். வந்த கட்டி பார்த்தேன், நான் இங்க வாண்டு கூப்பிட்டு வச்சு அது வளர்த்துக்கும் கிறிஸ்தவன் நற்செய்தியை சொல்லி ஏற்றுக்கொள்ள வச்சு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் கரண்டி பண்றேன் பாரிபூரண சுகத்தோடு. அவர் சொல்றாரு, இன்றைய காலமே அவருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்ததுதான். யாரோ அனுப்பினா, பாஸ்டர் யாரோ அனுப்பினதான். சொல்றாராம், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சரியான ஆட்களை இன்னைக்கு அனுப்புவாரு. அவர் அதை காட்டியது நீதான் என்றார். என்னப்பா, ஒன்றும் இல்லை. கையில எழுதின பைபிளை எனக்கென்று எடுக்கிறதும் அதை மற்றவனுக்கென்று கொடுக்கிறதும், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனா என்ன இந்த வார்த்தை இருக்கிறது, அது ஐயோ உலகங்களை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. வானங்களை உலகங்களை உண்டாக்கக்கூடிய
வார்த்தை தான் உங்களோட கையில இருக்கிற வார்த்தை. അതിന്റെ அருமை விளங்காமல் அதை திறந்து வச்சுட்டு அதை வச்சுக்கொண்டு வேறு விதமா இன்டர்பிரட் பண்ணிக்கொண்டு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் மாமிசத்துல தோன்ற எண்ணத்தை வச்சுக்கொண்டு அதை நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு போனீங்க என்றால் ஒரு சொல்லு காணும் என்ன மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் என்ன சம்பூர்ணமாகப்பட்டிருக்கீங்களா? வாசிங்க ஒரு ஜோன் என்ற கையில பைபிள்ல 1:3 எபேசியர் 1:3 சாரி. மேலும் எபேசியர் 1:3 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவருடைய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சகலத்தை விட்டுட்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நல்லது செய்வார். எங்களை அறியாமல சின்ன சின்ன சொல்ல விட்டோம் என்றாலே அந்த சொல்லு வேலை செய்யாம விட்டுடும். விளங்குது? தேவன் சொன்னதை மாத்த இல்லாது, எங்களால் தேவன் சொன்னதை எடிட் பண்ண இல்லாது. அப்ப பெஸ்ட் திங் அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் பார்த்து இல்ல எந்த கேள்வி நல்லா இருக்கு, உங்களை விருப்பம் இல்லையா? அப்படியே கரைஞ்சு வாஞ்சு பஞ்ச பிரதேசி மாதிரி போறீங்களா? நல்லா வந்து வாழணும்டா ஒரு சொல்லை மிஸ் பண்ணக்கூடாது. தேவன் பேசுறார், கர்த்தர் பேசுறார் என்றார் அதை அப்படியே ஒரு சொல்லா பார்க்கிறதா? உங்களுக்கு போதுமான அளவு பேச்ச தேவன் செய்து அனுப்பி இருக்கிறார். இதை விட்டுட்டு போனீங்க என்றால் இதை விட முட்டாள்தனம் ஒரே எதுவுமே இல்லை. நான் இதை இங்க வந்து ஒன்றை பிடிச்சிட்டேன். இனிமே கனக ஒவ்வொன்று எடுத்து அதை அப்படியே இரவும் பகல் சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பா 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 சகலம் 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 சகலம். அப்ப எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும், சும்மா சகல கோபத்தாலும் இதாலும் அல்ல, சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வாதம். ஐயோ, அப்ப எனக்கு எல்லாம் சொந்தமே, எனக்கு எல்லாம் சொந்தமே, இந்த முழு உலகமும் எனக்கு சொந்தமே. சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதிக்கவில்லையப்பா, ஆசீர்வதித்து விட்டீர். ஆசீர்வதிக்க போறீரும் இல்லை, ஆசீர்வதித்து விட்டீரும் இல்லை, முற்று முழுதாக ஆசீர்வதித்து விட்டீரப்பா. ஐயோ ஆண்டவரே, நான் மிகவும் பெரிய பணக்காரன், நான் மிகவும் பெரிய ஐஸ்வர்யவான், நான் மிகவும் எல்லாவற்றாலும் நிரம்பினவன். ஐயோ, அப்ப இதை அறியக்கல மற்றவன் எரிச்சல் பொறாமை ஒன்றும் வராது. நின்றவன் போலவன் எல்லாம் அள்ளி வழங்க ஆசீர்வதிக்க உங்களால முடியும். அது மாத்திரமல்ல, இதை சொல்ற சொல் இருக்கலோ, கர்த்தர் சொன்னபடினாலே அது உங்களோட வாழ்க்கையில திரும்பி பார்க்க நிரம்பி போயிருக்கு. சரி, விட்டா நான் வடிவடியா பேசுறேன். செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சுபானி நல்லா செய்றீங்கம்மா. இதுதான் இதுல இருக்கிற எல்லாருக்கும் பாதம். பைபிளை எடுத்து ஒவ்வொரு சொல்லாய் அதை எடுத்து செய்யுங்க. வாங்க பாஸ்டர் ஜோன், செய்யுங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஓகே, சுபா, நீங்க சுபாஸ்கரன் இருக்கீங்களா? நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க, நான் வந்து கதைக்கிறேன்னா மேக்கவுண்ட் பண்ணி கதைங்க. சுபாஸ்கரன், நீங்க கதைக்கலமாண்டா? மிஸ்டேக் பட்டுட்டது. அப்படித்தான் நினைச்சேன். போயிடுச்சேன், நீங்க எதாண்டாலும் போயிடுச்சு, அடிக்கலாம் நான் நினைச்சேன். மிஸ்டேக்காக தான் வச்சுட்டீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ வரி. உங்களுக்கு அனுப்பி நான் வாசிங்க. உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து காட்டியிருக்கேன். உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து கட்டி எழுப்பி பயன்படுத்தி கொண்டிருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே,
உங்கள் மகா சுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. யூதா 1:20. விசுவாசம் நெருப்பைப் போல, அதை தக்க வைக்காவிட்டால் அணையும் இயல்புடையது. அதை நீங்கள் தொடர்ந்து அனல் மூட்டாமல் விட்டால் அது இறுதியில் அணைந்துவிடும். விசுவாசம் அப்படித்தான். உங்கள் விசுவாசத்தை கட்டியெழுப்பது உங்கள் பொறுப்பு. அது வளர வார்த்தையால் ஊட்டமளியுங்கள். மேலும் அது வலுவாக இருக்க தொடர்ந்து விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் ஆவிக்குள் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை ஊட்டமளியுங்கள். ஏனெனில் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ரோமர் 10:17. ஆனால் அதை பயன்படுத்துவதன் மூலம், அதை செயற்படுத்துவதன் மூலம்தான் உங்கள் விசுவாசத்தை வலுவாக்க கட்டியெழுப்ப முடியும். எனவே உங்கள் விசுவாசத்தின் நெருப்பை தக்க வைக்க நீங்கள் தொடர்ந்து மூலப்பொருள், அதாவது தேவனுடைய வார்த்தையை அதிகமாக சேர்க்க வேண்டும். வார்த்தையை கொண்டு உங்கள் ஆவியை தொடர்ந்து ஊட்டமளியுங்கள். உங்கள் விசுவாசம் ஒரே நிலையில் இருக்கக்கூடாது. நமது தொடக்க வேத வசனம் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதை பற்றி பேசுகின்றது. ஆங்கில விரிவாக்கப்பட்ட பதிப்பு இதை இவ்வாறு மொழிபெயர்க்கின்றது. ஆனால் நீங்கள் அன்பானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அடித்தளமாக முன்னேற்றமடையுங்கள். ஒரு பெரிய கட்டிடம் போல மேலே மேலே உயருங்கள். பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள். இதன் அர்த்தம் நீங்கள் அடைந்திருக்கிற விசுவாசத்தின் மிக உயர்ந்த நிலை இன்னும் முடிவல்ல. அதன் மேல் நீங்கள் தொடர்ந்து கட்டியெழுப்ப வேண்டும். உங்கள் விசுவாச பயணம் ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய விசுவாசத்தில் நடந்தீர்கள் என்பதை பற்றிய ஒரு நினைவாக மட்டுமே இருக்கக்கூடாது. இல்லை, இதை நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிமையிலிருந்து மகிமை, கிருபையிலிருந்து கிருபை, விசுவாசத்திலிருந்து விசுவாசம் என்று எப்போதும் அதிகரிக்கும். கிறிஸ்துவில் வளருவது என்பது உங்கள் விசுவாசம் வலுப்பெறுவது. உங்கள் பிதாக்களின் விசுவாசம் உங்களிடம் உள்ளது. ஆழமான, சோதிக்கப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட மற்றும் சோதனைகள் மூலம் வெற்றி பெற்ற விசுவாசம் எப்பொழுதும் மேற்கொள்ளும். விசுவாசம் அது அல்லேலூயா அறிக்கை. என் விசுவாசம் வலுவானது மற்றும் எப்பொழுதும் மேற்கொள்ளும் திறனுடையது. ஏனெனில் நான் அதை செயல்படுத்தி எப்பொழுதும் வார்த்தையால் ஊட்டமளிக்கின்றேன். நான் நிரந்தர வெற்றியில் நடக்கின்றேன். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இப்போதே நான் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கையில் என்னை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்துகின்றேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். நன்றி. நல்ல அழகா வாசிங்க. நல்ல அழகா சத்தியம். நான் விசுவாசம்ன்றது நாங்கள் அதுல வார்த்தையை கொண்டு அனல் கொண்டு நல்ல அழகா சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையை போட்டு ஒரு உரக போட அடுப்பவள பத்தி எரியுமோ அதே மாதிரி வார்த்தையை போட்டு வார்த்தையை நம்பி அதே படிச்சு கொண்டு எங்களுக்கு அந்த வார்த்தை சொல்றோட நான் ஒத்து அதான் விசுவாசம். மெஜிக்கலா வர இல்லை. வார்த்தை சொல்றதோட ஒத்து போறதான் விசுவாசம். தேவன் சொன்னதை நம்புறதான் விசுவாசம். நாங்கள் அதை வார்த்தையை போட்டுதான் அது அனல் அறியும். விசுவாசத்தின் அதிகாரம் தெரியும். எபிரேயர் 11:1 விசுவாசமான நம்பப்படுற உதவியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் வாசி பாருங்க. விசுவாசத்தை பத்தி முழுக்க எழுதியிருக்கு. விசுவாசம் என்னன்னு சொல்லி நிறைய விசுவாசத்தை கூட சகல எங்களோட வாய்ச்ச மாதிரி விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்கு. பரீட்சை பல பேருக்கு அதை கொடுத்து அதுங்களுக்கு அதிகாரம் எழுதி வச்சுக்கிறார். விசுவாசம் எப்படி எல்லாம் உலகத்தை ஜெயித்தாங்கன்னு சொல்லி அதுல பார்த்தோம்னா ஆதியாமத்துல இருந்து கடைசி மட்டுக்கும் எழுதியிருக்கு. விசுவாசத்துல சாதிச்ச வீரர்களை பற்றி எழுதியிருக்கு. அப்படியெல்லாம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமானத்தை சாட்சி விட்டான். அதே மாதிரி விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டானா விசுவாசத்தினாலே. அது முழுக்க வாசிங்க, நிறைய இருக்கு. நான் இப்ப வாசிச்சோம்னா கணக்கு டைம் போகும். அது எபிரேயர் 11ஆம் முழுக்க வசனம் இருக்கு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லது. ஆனா அதை விட மேன்மையானவங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மரண ஆபிரகாம் விசுவாசத்தினால் ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக கொடுத்தான். அதெல்லாம் பெரிய பெரிய விசுவாசம்னு சொல்றாரு. ஆனா அதை விட பெரிய வாரியம் இருக்கு எங்களுக்கு. அது முழுக்க வாசிங்க. விசுவாசத்தினால் யாக்கோபு தன் மரண ஆற்றிலே யோசேப்பின் குமாரன் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் மேல் சார்ந்து கொண்டான். விசுவாசத்தினால் யோசேப் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்பட போனான் என்பதை தன் அந்தியாலத்தை பேசி எலும்புகளை கொடுத்து கட்டளை கொடுத்தான்.
விசுவாசத்துல பெரிய சாதிச்சவங்க, பெரிய மரணத்தை பண்ணவங்க, பெரிய பெரிய சாதனை ஆறலாம் பைபிள் எழுதியிருக்கு. எபிரேயர் 11 முழுக்க வாசிங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க கடைசியா வாசிங்கடா. அந்த நான் முழுக்க சொன்னா அது ஒரு 40 வசனம் இருக்கு. நீங்க 40 தான் வாசிச்சு இருக்கலாம். விசுவாசம் கடைசியா வந்து சொல்லி அதுக்கு பார்த்தோம். விசுவாசம் இந்த அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாழ அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மாட்டார். எல்லாம் விசுவாசத்துல அவன் சேர்த்தாங்க. விசுவாசத்துல உறுதியாண்டு சொல்லி உபத்திரத்தின எல்லாம் விசுவாசத்துக்காக பாடுபட்டாங்க. ஆனா கடைசியா 40 வசனம் முடிய சொல்லுது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணபடிக்கு விசேஷித்த நல்லமையான வந்து தேவன் நமக்கு முன்னதாக வைத்திருக்கார். அவங்க எல்லாம் பெரிய சாதனை. எங்களுக்கே அவங்கள பார்த்தா கண் பிரியும், அவ்வளவு விசுவாசத்துக்கு அவ்வளவு எல்லாம் செய்தாங்க. ஆனா அதை விட மேன்மை எங்களை கொண்டு ஆண்டு வச்சிருக்காரு. அவங்க எல்லாரையும் விட இருக்கிற எல்லாரையும் தேவன் எங்க கொண்டு வச்சிருக்காரு. அது சொல்றாரு 40 வசனம், அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். இனி செய்ய போற இல்லை, இனி வர போற இல்லை, நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்காரு. பாஸ் சொன்ன மாதிரி அதுல நீங்க ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பேசலாம். அவர்கள் நம்மை இல்லாமல் ஒவ்வொன்றையும் நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து வாசிங்க. நீங்க ஒரு வசனத்தை எடுத்தா அதுக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் நீங்க ஒரு செய்தி பேசலாம். அவர் நம்மை இல்லாமல் பூர்ணராகபடிக்கு ஏன்னா அது ஒரு வசனம். விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நீங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு செய்தி பேசலாம். அவர் தேவன் இவ்வளவு விசுவாசம் இவ்வளவு சாதிச்சதை விட நாங்கள் எங்களுக்கு தந்திருக்க விசுவாசம் வேற. நாங்க தேவன் அதை எங்களுக்கு முன்னதாக நியமித்து விட்டாங்க. இனி தரப்புறம் இல்லை. அப்ப என்ன செய்யணும், அதை அரைஞ்சு கொண்டு அதை நாங்க வசனத்தை கற்றுக்கொண்டு அதை பார்த்து வாசிச்சு வசனத்தை எங்களுக்குன்னு சொன்ன அந்த வசனத்தை எடுத்து பார்த்து நாங்க அதை எங்களுக்குன்னு நாங்க சுதந்திரித்து எங்களுக்கு பேசினா தான் வச்சுக்கிறதே எடுத்தா தான். இப்ப ஒன்று ரெடியா ஒன்று தேவன் செய்து வச்சுக்கிறது நாங்க எடுக்காட்டி அது எங்களுக்கு பிரயோசனப்படாது. அது ஒரு பிரயோசனப்படாது. நாங்க அதை எடுத்து பயன்படுத்துறது எங்கட சோய்ஸ். அதான் நான் உடன் சொன்ன எங்கட இது வந்து பயன்படுத்துறது அவற்றை சோய்ஸ் செய்து முடிச்சது. நாங்க 2 பேரும் சேர்ந்து உடன் சுதந்திரா போறோம். அப்ப நாங்க விசுவாசம்ன்றது இதான். நாங்க விசுவாசத்தை அனல் மூட்டுறதுன்றது வார்த்தையை கொண்டுதான். வேற என்ன சொல்லி நாங்க விசுவாசத்தை அனல் மூட்ட முடியாது. இல்ல தேவனை போய் கேட்க முடியாது. தேவனை எங்களுக்கு ஒன்று கூட விசுவாசம் தாங்கன்னு கேட்க முடியாது. அப்படி பைபிள்ல சொல்லல. விசுவாசத்தை கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லல. வசனத்தை வாய்ச்சி நீங்க அதுல இருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க தான் சொல்லியிருக்கல. வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம்புறதுதான் விசுவாசம். நம்பிக்கை இம்பார்ட்டன்ட். நம்பிக்கையில இருந்தா விசுவாசம் வருது. நம்பிக்கை முதலாவது, அடுத்த விசுவாசம் வருது. நம்பிக்கையில இருந்தா விசுவாசம் வருது. விசுவாசம்ன்றது ஒன்று நம்பாத விசுவாசம் போல நம்புவீங்க. அதுல இருந்து அதை நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவீங்க. காணாத நம்புவீங்க. அதுதான் விசுவாசம். அப்ப நம்பிக்கை நாங்க தள்ளிவிட முடியாது. நம்பிக்கை தான் விசுவாசம் வருது. இப்போ வார்த்தை மூலம் வார்த்தையை நாங்க படிக்க எங்களுக்கு ஒரு சோர்வா இருந்தீங்கன்னா வார்த்தை எடுத்து வாசிங்க. அவங்களுக்கு விசுவாசம் பெறும். ஒரு வாசனை செய்தியை போட்டுக்கலுங்க, விசுவாசம் பெறும். செய்தியை கேட்க பார்க்க வாசிக்க எங்களுக்கு விசுவாசம் வரும். சம்டைம் சோர்வா இருக்கும், இந்த விசுவாசம் போன மாதிரி இருக்கும், எல்லாம் இழந்த ஒரு மாதிரி இருக்கும், டல்லா இருக்கும். வசனத்தை வாசிங்க, வசனத்தை பேசுங்க. எங்களை வாசம் சொன்னது, நீங்க வசனத்தை சொல்ற விட வசனத்தை பேசுனீங்கடா, மற்ற ஆளுக்கு ஒரு செய்தியா பேசுனீங்கன்னா நீங்க இன்னும் உற்சாகப்படுவீங்க, இன்னும் பலப்படுவீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு வார்த்தையில ஒரு விசுவாசம் கூட வரும் பேசல. அது நீங்க பிராக்டிகலா செய்யல, நீங்க அதை பேசிக்க விசுவாசத்தான் பேசுவீங்க. அப்ப நீங்க வார்த்தை எடுத்து பேசணும், வாசிக்கணும். அப்படிதான் விசுவாசம் வளரும். விசுவாசம் கேட்டு வரையில, தேவனோட போய் கேட்டு மன்றாடி ஒரு நாள் உபவாசம் வந்து விசுவாசம் வரையில. விசுவாசம் வந்து வார்த்தையை ஓல்டு இருக்கிற வார்த்தையை கண்ணும் இருக்கிற வார்த்தையை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் பெறும். ஆமே. வாழ்க்கை என்ன நிலைமை போனாலும் அது அந்த நிலைமையை சுத்தி பார்க்காதீங்க, வார்த்தையை நம்புங்க. தேவன் சொன்ன மாதிரி, பாசம் சொன்ன மாதிரி பூர்ணமான எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறவங்களுக்கு அதுல நாங்கள் விசுவாசமா இருக்கணும். அல்லையா, வார்த்தையை நம்ம முழுவதும் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு வேற வழியும் இல்லை இந்த உலகத்துல. வேற நம்புறதுக்கோ விசுவாசிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒரு ஆளை நாங்க நம்பி 100 பேர் நம்புறதுக்கோ ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு காரியம் இல்லை. இது வந்து வார்த்தையை தவிர ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இதுதான் தொடக்கம், முதலும் ஃபைனலும் முடியும் எல்லாமே அது வந்து வார்த்தை எங்களுக்கு நம்புறதுக்கு இருக்கு. இதை விட நல்ல நம்புறதுக்கு ஒன்று சொன்னா நான் அதை பின்பற்ற நான் ரெடியா இருக்கேன். அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து வார்த்தை எங்களுக்கு ஃபைனல். ஆமே. ஹல்லேலூயா. நன்றி. அடுத்த டிலோ சிஸ்டர் வரீங்களா? அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு அனுப்பி வாசிங்க. அவர் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார். அவர் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 2 பேதுரு 3:18.
நீங்கள் ஒரு இளம் கிறிஸ்தவராக இருந்தபோது உங்கள் ஜெபங்களுக்கு விரைவில் பதில் கிடைத்தது என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடனான ஐக்கியத்தில் வளர்ந்த பிறகு அப்படி ஏன் கிடைப்பதில்லை என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நீங்கள் தவறாக ஜெபித்தாலும் கூட தேவன் உங்களுக்கு பதில் அளித்தார். ஆம், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாக இருந்ததினால் அவ்வாறாக பதில் அளித்தார். தேவன் அத்தகைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பது அவை சரியாக இருந்ததால் அல்ல, குழந்தைகளுக்கு வளர்வதற்கான இடத்தை கொடுப்பதற்காக. சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு அந்த நிலையில் வேலை செய்தவை இனி வேலை செய்யாது. ஏனென்றால் அவர்கள் குழந்தையை போல பாலை மட்டுமே உண்ணுகிறதை நிறுத்த வேண்டும். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எபிரேயர் 5:13. நீங்கள் கிறிஸ்துவில் வளரும் போது தேவன் உங்களை மிகவும் முக்கியமானவராக எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் சொல்வது, செய்வது, நீங்கள் பேசும் வார்த்தைகள், கேட்கும் வார்த்தைகள், எப்படி யோசிக்கிறீர்கள், வேதாகமத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், எப்படி ஜெபிக்கிறீர்கள், உங்கள் ஜெபங்களின் உள்ளடக்கம் போன்றவை முக்கியமாகிவிடும். நாம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவிடம் ஜெபிப்பதில்லை, மாறாக பிதாவிடம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை அப்பொழுது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். மேலும் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் போது அவரிடம் வருவதில்லை. நீங்கள் உங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட நாளே நீங்கள் அவரிடம் வந்த நாள். ஒரு பாவி, ஓ கர்த்தாவே, நான் இயேசுவின் நாமத்தில் உன்னிடம் வருகிறேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் ரட்சிப்புக்கு வெளியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அவரில் இருக்கிறீர்கள், நீங்கள் அவரில் ஜீவிக்கிறீர்கள். ஒரு இளம் அல்லது மாம்ச ரீதியான கிறிஸ்தவருக்கு இவை பெரிய விஷயங்களாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அவை அதிக ஆவிக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. வேதாகமம் கூறுகிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5:14. நீங்கள் வளர்ந்து வேதாகமத்தை சரியாக பயன்படுத்த தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இல்லை என்பதை கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு, கிருபையிலிருந்து கிருபைக்கு, மகிமையிலிருந்து மகிமைக்கு செல்லும். அல்லேலூயா. ஜெபம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. அதுவே என் வாழ்க்கையும் நான் காணும் ஒளியும். ஒவ்வொரு பகுதியிலும் என்னை உருமாற்றி கட்டியெழுப்பவும், கிறிஸ்துவில் எனது சுதந்திரத்தை எனக்கு வழங்க நான் அதன் வல்லமைக்கு அடிபணிகிறேன். உமது மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. தொடர்ந்து உருமாற்றி உமது சாயலாக என்னை அதிகமாய் அளவில் புதுப்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அமேன் அமேன். தேங்க்யூ. நல்லா தெளிவா வாசிக்க. உங்கள்கிட்ட நாங்கள் டியூஷன் எடுக்கணும், அப்படியே அந்த கிளீனா வாசிக்கிறது, நீட்டா அப்படியே ஃப்ளோவா வாசிக்கிறேன்னு உங்கள்ட்ட டியூஷன் எடுப்போம். நல்லா நல்லா வாசிங்க. நான் சும்மா மோஸ்ட்லி சொல்றேன், உண்மையா ஃபீல் பண்றதை நான் சொல்றேன், இவ்வளவுதான் நான் சொல்றேன். நல்லா நீட்டா நல்லா வாசி, நல்ல செய்தி. ஒரு குழந்தை பிள்ளை சொல்ற மாதிரி இந்த செய்தி எங்களை எழுதி தந்திருக்க பாசம் பாருங்க. எவ்வளவு ஒரு இதை விட இன்னும் விளக்கமா எழுதி, ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி எழுதியிருக்காரு. இப்போ ஆரம்பத்துல ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை இருந்தா அவை பேச்சே வேற வாயில சும்மா ஏதாவது உண்டு அரைகுறையா சொல்லினா தாதப்பின்னு தெரியுமென்னு பிள்ளை கேட்க, இல்லாட்டி தாதப்பினே செய்து வேணும். அந்த பிள்ளைக்கு கேட்கறது மூலம் அந்த அரைகுறையா கேட்க செய்வேன். ஏன்னா சின்ன பிள்ளை பேபி. ஆனா வளர்ந்தா பிறகு அதே மாதிரி கேட்கா அந்த பிள்ளைக்கு அடிதான் முடியும். என்ன வளர்ந்தா பிறகு உனக்கு ஒரு புத்தி இல்லையா, என்ன கேட்கறாவே தெரியும், தனக்கு என்ன தேவையில்லையா, எப்படி செய்யறன்றதுக்கு அவருக்கு ஒரு புத்தி வளர்ச்சி வேணும். தேவனும் எங்கள்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்காரு. சின்ன பிள்ளையா இருக்க அவருக்கு தெரியும், அவர் ஒரு டைம் கொடுக்க அவங்க வளரணும், அவங்க வளரல. அப்ப அவருக்கு தெரியும், அவர் எல்லாம் மறைஞ்ச கடவுள். அவருக்கு தெரியும். ஒரு ஆரம்ப கேட்கறவனுக்கும் போய் ஹையஸ்டா எதிர்பார்க்க மாட்டாரு, எல்லாம் சரியா தான் கேட்கணும் அதை எதிர்பார்க்க மாட்டாரு. அது தெரியும், புதுசா வந்துட்டான், ரசிக்கப்பட்டான், ஒன்றும் தெரியாது, கேட்கறதுக்கே செய்வார். ஆனா காலஞ்செல்ல வளர்ச்சி
வளர்ச்சி அடைய அவர் நாங்களே செயல்பட விரும்புவார். நாங்களே அந்த காரியங்களை செய்வோம். நாங்க ஒரு மற்றவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு, எங்க தேவைக்கு நாங்களே ஜெபிக்கிறதுக்கு. எழுத்துக்கெல்லாம் பாஸ்டர் அடிச்சு அப்ப ஜெபிப்போம். ஆனா எடுத்துக்கெல்லாம் பாஸ்டர் அடிக்கலாம் வந்து அது குழந்தை பிள்ளையா தான். ஒரு அம்மாட்ட போய் அம்மா எனக்கு செய்யும், அதை செய்யுங்க, தண்ணி வாங்க எல்லாம் கேட்டு வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைய ஒரு டீயை போட்டு குடிக்கும், சமைக்கும், சாப்பிடும், தண்டை வேலை தான் செய்யும். அப்ப தேவன் அதான் நாங்க வளர்ந்து ஒரு பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு வளர்றதுதான். அப்ப அப்படி செய்யற குழந்தைகள் என்ன சொல்ற, பால் உண்ணுறவன் குழந்தைகளா இருக்கு அப்படின்னா நீதியின் வசனத்தை பழக்கம் இல்லை. அப்ப நீதியின் வசனத்தை நாங்க பழக்கம் இல்லாவிட்டா அந்த குழந்தை என்ன செய்யறோம், நீதியின் வசனம் அதை அறிஞ்சு கொண்டோம்னா நாங்க எங்களுடைய வேலையை நாங்களே செய்வோம். அது காணாததான் அப்படி செய்யறோம். அப்ப நாங்க அப்ப என்ன சொல்றோம், அதுக்கு நல்ல பலமான ஆரோக்கியம், பிள்ளை வளர வளர நல்ல இறைச்சி, நல்ல மீன், நல்ல ஆரோக்கியமான நல்லது, இன்னும் பல்லால கடிச்சு சாப்பிட்ற நல்ல ஸ்ட்ராங்கான சாப்பிட்றது சாப்பிட பழகும். சின்னல பல்லிடாத பிள்ளைக்கு. ஆனா வளர வளர பலமான ஆகாரமானது நன்மை தீமை பயிற்சினாலே பகுத்தறியத்தக்காக முயற்சியையும் ஞானோந்திரியங்களுடைய பூர்ண வயதுள்ளவருக்கு தகுது. அப்ப நாங்க வளர்ந்ததான் அந்த சாப்பாடு சாப்பிடலாம். சின்ன பிள்ளையா இருந்தோம்னா பலமான ஆகாரம் சாப்பாடு சொல்லிடலாம். வார்த்தைகள், நீதியின் வசனங்கள், இந்த ஆழமான சத்தியங்கள் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் அதில் வளரணும். நெடுமே குழந்தை பிள்ளையா இருக்கக்கூடாது. வளர்ந்தாத்தான் அந்த அந்த அவங்களுக்கு பூர்ண வயதுள்ளவருக்கு அது தகுமன்னு சொல்லியிருக்கு. பூர்ண வயதுண்டா நாங்க வளரோம். வார்த்தையை கற்றுக்கொண்டு நாங்க தான் வளரோம். கேட்க நாங்களே வளரும், தானே வளருவோம். இப்ப நீங்க இந்த சதிகளை கேட்டு சத்தியங்களை கேட்டு இதை விரும்பி கேட்டோம்னு நீங்களே வளருவீங்க. நீங்களே வளர்ந்த அப்புறம் நான் வளர்ந்த அப்புறம் நான் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. நாங்க சத்தியத்தை கேட்டு வசனத்தை கேட்டு பசங்க கிளஞ்சு ஒவ்வொரு வசனம் உங்களை ஏற்கனவே ஆண்டர் செய்து வச்சுட்டாப்பா, இனி போய் தண்டாங்க. இப்ப இதுல உதாரணம் சொன்ன மாதிரி இயேசு நாமத்துல போய் இயேசு விட்டே ஜபிக்க முடியாது. அப்ப இந்த சத்தியங்கள்லாம் தெரியும். இது தெரியாம சும்மா கொமன்ல போய் கத்தா உதவி செய்ய இயேசுவை போய் அப்பான்றதும் ஆட்டுக்குட்டி அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப வளர்ந்தவங்களுக்கு ஒரு பேச்சு இருக்கு, வளர்ந்தவங்களுக்கு ஒரு தெளிவான பேச்சு இருக்கு, தெளிவான காரியங்கள் செய்யறதுக்கு ஒரு முறை தெரியும். அப்ப அதுக்குங்க சத்தியத்தை அறியத்தான் அது வரும். எங்களுக்கு சத்தியத்தை அறிய நல்ல பலமான சத்தியங்களை நாங்கள் சாப்பிட கேட்கல, அது தியானிக்கல எங்களுக்கு வளர்ச்சி வரும். வளர்ந்த அப்புறம் நாங்கள் பிரியமான பிஹேவ் பண்ணுவோம், பிரியமான நடந்து கொள்வோம். அதுதான் இந்த சத்தியம். சின்ன பிள்ளைகள் மாதிரி நல்ல அழகா வாசிக்கே முழு விளக்கமா எங்களுக்கு தெரியுது. இல்லை ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு விளக்கமா நல்ல அழகா எழுதியிருக்கு. நல்ல சத்தியம், நல்ல அழகா. ஆமீன் ஆமீன். இதை திரும்ப வாசிங்கப்பா. நீங்க நாங்க இப்ப நான் இருந்து பிளான் பண்ணிக்கிறேன். இந்த கிழமையில வாசிக்கிற அவ்வளவு திரும்ப ஆன்லைன்ல இருக்கு. நீங்க ஹிஸ்டோரியா போய் வாசிக்கலாம். நீங்க அதுக்குள்ள ஒரு பட்டன் இப்ப எங்களுடைய இதுலயே நான் போட்டு உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணி விடுறோம். அதுல கிளிக் பண்ணா இந்த கிழமை வாட்ச முழுக்க இருக்கும். நீங்க திரும்பவும் எடுத்து வாசிக்கலாம். அது குறைவாக்கு இருக்கும், அழியாது. நீங்க எப்போ அடுத்த மாதம் கூட போய் பார்க்கலாம். இந்த டேட்ல என்ன வாட்சாண்டு போய் பார்க்கலாம். நான் அதுக்கு இப்போ ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். அது நான் போடுவேன். நீங்க அதை ஹிஸ்டோரியா போய் திரும்ப எடுத்தான் சத்தியத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு இதுல கேட்டு நல்லா இருக்கேன். அடுத்த அளவோட ஒரு பிரச்சனை யோசிப்பீங்க. போன கேட்ட ஒரு செய்தி ஒன்று அது நல்லா உடனே போய் நீங்க வாசிக்கலாம். அது உங்களுக்கு உதவியா இருக்கும். எல்லாமே எங்களோட வளர்ச்சிக்காக நான் என்ன முடியுமோ, நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செய்யறேன். நான் இதில் செய்த ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னோட இந்த பார பேச்சிலே இருக்குன்னு கீழே நான் உங்களுக்கு இந்த வடையாவது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி வரணும். எப்படி அதை பார்க்க வரணுன்றால் என்னென்ன போடுறான்னு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அதை உங்களுக்கு பயன்படுத்துதான். ஆமே, நன்றி. அடுத்தது அண்டி இருக்குங்களா? அண்டி வாங்க, உங்களுக்கு இப்பதான் நீதியும் வசந்த பற்றி பேசினா நீதியை பற்றி ஒரு செய்தி இருக்கு. வாங்க அண்டி, மைக் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. அண்டி, ஹலோ அண்டி, ஒருத்தாங்க இருக்கிறா கொஞ்சம் ஒன் பண்ண தெரியும். அண்டி, உங்களுக்கு மைக் ஆன் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன கேட்குதா நான் வைக்கிறேன் ஆண்டிக்கு? ஹலோ, ஓகே. சில பட்டன் மார்க்கெட்டை மாற்றி போடுவா, அவனுக்கு தெரியும். எனக்கு தான் போடிக்கிறது. அது பிரச்சனை, இது பிரச்சனை, வேலை செய்ய அடிப்பா. அதான் மார்க்கெட்டை தட்டி இருப்பான். கேட்டு சில மார்க்கெட்டை தட்டி போட்டா அவருக்கு செய்யலாமே கஷ்டப்படுவாங்க. ஓகே, நான் வேண்டாம் அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். முக்கியமான செய்தியை நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு போவோம். பால் உண்ணுறவன் குழந்தைகளா இருக்கு அப்படின்னா இந்த மேல இருந்து சத்தியத்திலிருந்து தொடர்ச்சி தான்.
பாலுணர்வன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவன் இருக்கிறான். எங்கள் ஆரம்ப வசனத்திலே நீதியின் என்ற சொற்றொடர் திகா யோசுனே என்ற கிரேக்கத்துல இந்த அப்படி சொல்றது. என்ன சில வசனங்கள் ஒரிஜினல் நான் விளையம் கொடுத்துக்காக எழுதுறது, நீங்க அதை குறித்து அனலைஸ் பண்ணி என்ன கூட படிக்கலாம். அது நீதியின் வார்த்தை அல்லது லோகோஸ் என்று பொருள். சில மொழிபெயர்ப்புகள் கோட்பாட்டை டாக்டரின் பயன்படுத்துகின்றன. மற்றவை வார்த்தைக்கு பதிலாக கற்பித்தல் என்று பயன்படுத்துங்க. இப்போ ஒரு சொல்லுக்கு வேற வசனங்கள் பயன்படும். அப்ப நீங்க ஒரிஜினல் இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட்ஸ் எழுதப்பட்டது, என்ன நோக்கத்தில் எழுதப்பட்டது, என்ன காரியத்துக்காக எழுதப்பட்டது. ஒரு வசனம் ரெண்டு எழுதிக்கும், ரெண்டுக்கும் வேற ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க அதுல இருக்க என்டைய அந்த சென்டென்ஸை பார்த்தா தான் விளங்க இது இந்த இதுக்காக ஒரே சொல்லா இருக்கு, ஆனா அந்த மீனிங் வேறையா இருக்கு. அண்டி வாசிக்கலாம். வாங்க 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 வாசிங்க. உங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். வாங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எபிரேயர் 5:13. நீங்கள் ஆரம்ப வசனத்தில் நீதியின் என்ற சொற்றொடர் நிக்கா யோசுனே, அது நீதியின் வார்த்தை அல்லது லோகோஸ் என்று பொருள். சில மொழிபெயர்ப்புகள் கோட்பாட்டை பயன்படுத்துகின்றன, மற்றவை வார்த்தைக்கு பதிலாக கற்பித்தல் பயன்படுத்துகின்றன. ஆனால் அந்த வசனத்தில் பொதிந்துள்ள ஆவிக்குரிய தொடர்பு இவைகளை விட மிக அதிகமாக உள்ளது. இது அறிக்கை செய்து பேசும் நீதி அல்லது உரையாடும் நீதியை குறிக்கிறது. இதை மேலும் புரிந்து கொள்ள மத்தேயு 4 சாத்தானால் இயேசு சோதிக்கப்பட்ட போது அவர் சொன்ன பதிலை ஆராய்ந்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு முறையும் வேத வார்த்தையை மேற்கோள் காட்டினார். ஆனால் அவர் வேத வசனங்களை நியாயப்பிரமாணத்தின் நிலைப்பாட்டில் இருந்து பதில் அளிக்கவில்லை. உதாரணமாக, வேதம் கூறும் போது களவு செய்யாதிருப்பாயாக, யாத்திராகமம் 20:15. இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளையாக எழுதப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக மாறும்போது களவு செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தை உங்களுக்கு பொருந்தாது. இது உங்கள் ஆவிக்கு பொருந்தாது. அப்படியானால் திருடலாம் என்று அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. கிறிஸ்தவத்தில் திருடாத குணாதிசயம் இயல்பாகவே உங்களிடம் உள்ளது. நீங்கள் உயர் வகுப்பை சேர்ந்தவர். நீங்கள் நியாயப்பிரமாண சட்டம் அல்லது கட்டளைகளின்படி வாழவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். 1 தீமோத்தேயு 1:9. எனவே இயேசு சாத்தானிடம் கூறியதாவது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4:4. அவர் தனது இயல்பான வாழ்க்கையை விவரித்தார். அது அவருடைய நீதியின் விளக்கமாக இருந்தது. அல்லேலூயா. எப்பொழுதும் இயேசு செய்தது போல் நீங்களும் வார்த்தையுடன் பதில் அளிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தை மனப்பாடம் செய்து பேசுவதை பற்றியது அல்ல. இது நீதியை பேசுவதும், நீங்கள் அவரில் யார், கிறிஸ்துவில் உங்கள் இயல்பு என்ன என்பவற்றை நீங்கள் மேற்கோள் காட்டுவதாகும். சில சமயங்களில் வார்த்தையுடன் பதில் அளிக்கும் போது நீங்கள் மேற்கோள் காட்டும் வார்த்தை ஒரு வசனமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்வது தேவ வார்த்தையுடன் ஒத்துப்போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆவியின் மொழியில் பேசப்படும் செய்தி உங்கள் ஆவிக்குள் செல்கிறது. நீங்கள் இப்படி பதில் அளிக்கும் போது சாத்தானுக்கும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கும் மேலாக எப்போதும் வெற்றி பெறுவீர்கள். தேவனுக்கே ஸ்தோத்திரம். அறிக்கை: என் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மகிமையோடும் மற்றும் ஆதிக்கத்தின் வெளிப்பாட்டோடும் நான் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் தேவனின் சுதந்திரம் மற்றும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளி. உலகம் முழுவதும் என்னுடையது. தெய்வீக ஜீவன் என்னுள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் தேவனின் ஜீவன் என் ஒவ்வொரு இழைகளிலும் செயல்படுகிறது. தேவனுக்கே மகிமை. ஆமீன். ஆமீன் பாஸ்டர். ஆமீன். நல்ல அழகா வாட்சிங்க. நான் முதல் வாட்சிய தொடக்கம் தான், தொடர்ச்சி தான் இது. பழைய பாடல 10 கட்டளை 10 கட்டளைகள் இப்ப எங்களுக்கு தேவையில்லைன்றதுக்கா அது கூடாது இல்லை. களவு செய்யப்பா, தாய் கண்மண் வாய, எல்லா காரியங்களும் 10 கட்டளை இருக்கு. எல்லாமே நல்லதுதான். ஒன்றும் கூடாது இல்லை. அது இப்ப எங்களுக்கு தேவையில்லைன்னு இல்லை. அது நாங்கள் சேர்த்தா வேணும். அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா
அது எங்களுக்கு ஆல்ரெடி இன்பில்டா இருக்கு. பல சொல்லி சொல்லி செய்ய வேண்டியிருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்தவங்களுக்கு அந்த அன்பை விட்டபடியா அன்புன்றதுக்குள்ள சகலம் அடங்குது. அன்புள்ளவன் கால எடுக்க மாட்டான், அன்புள்ளவன் மற்றவன் கொலை செய்ய மாட்டான், மற்றவர்களும் அன்புள்ளவன் திருட மாட்டான். அப்ப எங்களுக்கு அன்பை கொடுத்து அன்புல நடங்கன்னு சொன்ன அப்புறம் எங்களுக்கு அந்த அன்பை அவரே எங்களுக்கு ஊற்றி இருக்காரு. அது கூட நாங்க சேர்த்தல அந்த அன்பை எங்களுக்கு ஊற்றானு சொல்லுது அந்த வசனம். அப்ப நாங்க கிறிஸ்துவுல இருந்தா கிறிஸ்துவ அன்போட நடந்தோம்னா எங்களுக்கு கட்டளை தேவையில்லை, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா அதுல உள்ள காரியங்கள் செய்வோம். அதுக்காக இப்போ அண்டி சொன்ன மாதிரி களவெடுக்காண்டு எங்களுக்கு பொருந்தாண்டுக்காக களவெடுக்க போறீங்க. அது எங்களுக்கு நாங்க இயற்கையாவே களவெடுக்க மாட்டோம். ஏன்டா நான் எங்களை களவெடுப்பேன். யாரு களவெடுப்பான்டா தன்னை குறைவாளவன் தான் களவெடுப்பான், தன்னை குறைச்சி நினைக்கிறவன், தன்னிட்ட ஒன்றும் இல்லை நினைக்கிறவன் தான் களவெடுப்பான். நாங்கள் எங்களை குறித்து உயர்வா நினைக்கிறவங்க களவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் தேவனால் ஆசிரியப்பட்ட நினைச்சு கொண்டு நாங்கள் அந்த வெளியில் செய்ய வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் தேவனால எங்களை குறிச்ச நினைப்பு தான், எங்களை குறிச்ச சிந்தனையும் நாங்கள் எப்படிப்பட்ட அறிவிலான்னு நாங்கள் சரியா இருப்போம். ஆமேன். யா நன்றி. அடுத்து இப்ப ஆஷா அணைஞ்சிருக்கா போடக்கு. அவங்க கரண்ட் கட்டாகி கொஞ்சம் சிலவான கொஞ்சம் சம்டைம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் மாறும். லாஸ்ட் டைம் கரண்ட் பிரச்சனை. சிஸ்டர் ஆஷா வந்திருக்கீங்களா நீங்க? ஓம் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கரண்ட் வருதா உங்களுக்கு? ஓம் பாஸ்டர் கரண்ட் வந்துட்டு ஆனா கொஞ்சம் இந்த முதல் வந்து இது ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமா கிடந்தது. அவரேஜ் இல்லையா? மழையாலும் அது சொல்ல முடியாது. தெரியும் சொல்ல வந்துட்டு உங்களுக்கு வாசிக்கலுமா இப்ப? ஓம் பாஸ்டர் ஓமோ ஓமோ. அவருடைய முன்மாதிரியால் ஈர்க்கப்படுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். எபேசியர் 5:1. இயேசுவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளின் ஒவ்வொரு அம்சத்தையும் அவர் என்ன செய்தார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த அற்புதங்கள் மற்றும் அவரால் மாற்றப்பட்டவர்களின் வாழ்க்கை ஆகியவற்றை படிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் அவருடைய முன்மாதிரிகளை ஈர்க்கப்படுவீர்கள். இயேசுவை போல் யாரும் பேசியதில்லை. அவருடைய வார்த்தைகள் அவருடைய விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பை வெளிப்படுத்திய செயல் இவற்றோடு நின்று விடாமல் அவருடைய வார்த்தையை கேட்டவர்களாயும் இயேசு கிறிஸ்து செய்த அதே செயலை செய்ய வைக்கிறது. யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு கூறினார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் உயிர்த்தெழுதல் உண்டானவன், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. யோவான் 8:23 என்றார். அவர் பூமியில் நடமாடிய போது பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவருடைய உயர்ந்து கொண்டு செல்லும் செல்வாக்கை பற்றி மிகவும் கவலைப்பட்டார்கள் என்பதில் ஆச்சரியமில்லை. அவர்கள் அவரை கைது செய்ய அதிகாரிகளை அனுப்பினார். யோவான் 7:32. ஆனால் அவர்கள் வெறுமனே திரும்பினார்கள். மேலும் அவர்களிடம் வினவப்பட்ட போது அவர்களின் பதில் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவர்கள் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசியதில்லை என்றார்கள். யோவான் 7:46 இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தைகளை பேசி பெரிய அற்புதங்களை நடத்தினார் என்று சிந்தியுங்கள். இரவு முழுவதும் உழைத்து மீன் ஒன்றும் கிடைக்காத நிலையில் பேதுருவிடம் அவருடைய கூட்டாளிகளிடமும் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வேலைகளை போடுங்கள், லூக்கா 5:4 என்று கூறினார். அவர்கள் வலையை வீசிய போது ஏராளமான மீன்கள் பிடித்ததால் அவைகளை கரைக்கு கொண்டு போகிறவதில் பெரும் சிரமத்தை அனுபவித்தார்கள். அவருடைய வார்த்தைகளால் செய்யப்பட்ட என்ன ஓர் அதிசயம்! ஒரு சிறுவனின் மிக சொற்பமான உணவை கொண்டு வார்த்தைகளை பேசி எப்படி அவர் திரளான மக்களுக்கு உணவளித்தார் என்பதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவர் 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்கள் மீது பெருகும் வல்லமையை வேண்டிக் கொண்டதின் நிமித்தமும்
அவை ஐஸ்வர்யம் 5000 பேருக்கு உணவளிக்க போதுமானதாக மாறியது. அந்த இடத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் கணக்கிடப்படவில்லை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 12 முதல் 17வது வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அவர் எப்படி வார்த்தைகளை பேசி ஏற்கனவே இறந்த மனிதனை ஒரு விதவையின் ஒரே மகன் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டு செல்லும் வழியில் உயிர்ப்பித்தார் என்று வாசிக்கிறோம். இறந்தது 4 நாட்கள் புதைக்கப்பட்ட சிதைந்து போன லாசருவுக்கு செய்தது என்ன? லாசருவின் கல்லறைக்கு முன்னால் இயேசு வார்த்தைகளை பேசினார். லாசரு உயிர்த்தெழுந்தான் என்று அற்புதம். யோவான் 11 உள்ள முழு விவரத்தையும் படிக்கவும். இந்த இயேசுவையே நாம் சேவிக்கிறோம். மற்ற யாவரையும் போலவே அல்லாமல் அவர் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றினார். இயேசுவை போல் நீங்களும் பேசுங்கள். அவர் நான் என் பிதாவின் வார்த்தைகளை பேசுகிறேன் என்றார். எனவே அவரை போலவே பிதாவிடமிருந்து பெற்ற வேத வார்த்தைகளை பேசுங்கள். கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசுங்கள். அல்லேலூயா. அறிக்கை: நான் ஜீவனுள்ள சுகமளிக்கும் பலனளிக்கும் வெற்றியளிக்கும் வார்த்தைகளை பேசுகிறேன். நான் பேசும் விசுவாச அறிக்கைகள் மீட்டெடுக்கும், குணப்படுத்தும், விருத்தி உண்டாக்கும் மற்றும் ஆசீர்வதிக்கும் தேவனின் அன்பு, இரக்கம், கிருபை, ஞானம் மற்றும் மகிமை ஆகிய என் மூலமாக என்னை சுற்றியுள்ள உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். மேலும் தியானிக்க 1 கொரிந்தியர் 1:11, 1 பேதுரு 2:21வது அதிகாரம் முதல் 23. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். நன்றி. நல்லா வாச்சுங்க. இயேசுன்ற வார்த்தையை நாங்க நம்பினா நடக்கும்னு பாருங்க. அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல சிஸ்டர் வாய்ச்சது இருக்குது. அதுல பாருங்க, அவங்க எல்லாம் முழுக்க மீன் பிடிக்க போய் மீன் எல்லாம் போட்டு மனுஷன் பிரியாசத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மீனும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே மீன் பிடிக்காது. அவங்களுக்கு தெரியும் மீன் எப்படி பிடிக்கணும், அங்க பிடிக்கணும். அவங்களுக்கு அந்த நுழைச்சி பயங்கர கட்டிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அந்த தெரிஞ்சவங்களுக்கே அவங்களுக்கு மீன் போட்டு மீன் கிடைக்கல. ஆனா அந்த இடத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இயேசு அதுல அனுபவம் இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யுது? லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரை இராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுவோம். அவற்றை வார்த்தையின்படி ஜேசு ஒரு டெக்னிக்கா சொல்லிக் கொடுக்கல. இந்த டெக்னிக்ல போடுங்க, இந்த இடத்துல மீனை போடுங்க, இல்ல இந்த இப்படி விலைய போடுங்க டெக்னிக் சொல்லிக் கொடுக்கல. அவர்கிட்ட வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னோன்னு நடந்து பாருங்க. 6ஆம் வசனம். அந்தப்படி அவள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். வலை பீர அளவுக்கு மீன் பிடிச்சாலும் அந்த ஒரு வார்த்தை சொன்னபடியா, வார்த்தையை கீழ்ப்படிஞ்சபடியா சொன்ன ஜேசுன்ற வார்த்தையை நம்பினபடியா அவர் ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுக்காரு. இந்த டெக்னிக்கை போடுங்க, இப்படி நடக்க முடியாத டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கல. வார்த்தையை சொன்னப்ப சொன்னதை கீழ்ப்படிச்சாங்க. அவங்கள அதுல ஒன்றும் அவங்களே அமைச்சர்லாம் சொல்லுவாங்க, நாங்க ராமுக்கு எங்களுக்கு கிடைக்கல, 2ஆவது நீ சொன்ன மாதிரி போடுறோம். அவர் சொன்ன மாதிரி போடுறோன்னு தான் சொன்னோம். அதுதான் விசுவாசம். ஏசு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி நாங்க செய்யறோம். இயேசுவே நாங்கள் டிரைவர் நாங்க கிடைக்கல, நீங்க சொன்ன மாதிரி செய்யறோம்னு சொல்லி சொன்னாங்க. வலை கிளியத்தான் மீதியான மீன் பிடித்தாங்க. இப்ப நாங்க வார்த்தையை தான் சொல்ல முடியும். நாங்க இதுல ஒன்றும் எங்களோட சொந்த கதையோ சோக கதையோ சொல்ல முடியாது. வார்த்தை சொல்லுது, வார்த்தையில் அப்படி நடந்தது, வார்த்தை இருந்தது, அதை நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். வார்த்தையை கற்றுக்கொண்டதான் சொல்ல முடியும். அப்ப மற்ற இன்னொரு சிஸ்டர் இன்னொரு வசனம் வாய்ச்சாங்க. அந்த இயேசு இப்படி செய்தல்ல, இயேசு செய்த மாதிரி அவர் தான் செய்ததை எங்கள்கிட்ட பாஸ் பண்ணிட்டார். நாங்க செய்ய முடியாது. எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். நீங்கள் ஜோவான் 11:22 பார்த்தோம்டா, நாம் ஒன்றா இருக்கிறதுல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தேவன் தனக்கு தந்த மகிமையை எங்களுக்கு தந்துட்டார். அது மகிமை கிடைக்க சுவாமி சொன்ன மாதிரி மாதிரி ஒரு கொஞ்சம் பிச்சு தர போறாரு. அது கடவுள் மகிமை எங்களுக்கு தெரிவிக்க அவருக்குள்ள எல்லா குணாசியங்களும் அங்க வருது. அவர் பேசின வார்த்தை மாதிரி நாங்களும் பேசலாம். அவர்கிட்ட மகிமை பிதா, அது அவர் தன் சொந்த மகிமைன்னு சொல்லு, பிதா தனக்கு தந்த மகிமையை எங்களுக்கு தந்துட்டார். அவர் தேவன் திரைக்க முழுமையா தருவார். தேவன் ஒன்னும் கொஞ்சம் தார இல்லை. நாங்க எவ்வளவு ஃபைனல்ல எங்களை எவ்வளவு விசுவாசிக்கணும்னு இருக்கு. நாங்க எவ்வளவு விசுவாசிச்சு அதை நாங்க செயல்படுத்தணும்ன்றது எங்களோட கையில இருக்கு.
அதுக்காக ரைட் எங்களுக்கு இன்னைக்கு விசுவாசம் நடக்க நீங்க கில்ட்டியாக தேவையில்லை. நீங்க இன்னும் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன அது நடக்கும், எல்லாமே உங்களோட வாயில சொல்லி நடக்கும். அது எங்களோட கண்ணுக்கு பாஸ்டே செய்து காட்டு, எங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. அவரும் சும்மா வார்த்தை சொல்லிட்டு போயிடல, செயல்படுத்தி காட்டுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கே அவர் அங்கே இருந்து அவங்க இருக்கிற ஜனங்களுக்கு ப்ரே பண்றாரு, மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒன்றும் வீணா போயில ஒன்றும், எல்லாமே தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு. அது மூலம் ஒரு 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 ஆத்மா மனதினாலே பரலோகத்தோட சந்தோஷம். அப்ப ஹாஸ்பிட்டல் உருதன் மனதினாலே பரலோகத்துல பெரிய சந்தோஷம். அப்ப ஒரு பெரிய விஷயம் செய்யற விஷயம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்து நாங்களே சோர்ந்துவோம். ஆனால் அந்த இடத்துல சோறாமல் நாங்கள் மற்றவங்களுக்கு உதவியா இருக்குன்றது அவர் அந்த ஊழியங்கள் செய்யறாரு. நம்ம அதெல்லாம் அந்த அவற்றை விசுவாசத்தை கற்றுக்கொள்றோம். நாங்கள் அதுல இருந்து வார்த்தையில இருந்து கற்றுக்கொள்றோம். எங்களுக்கு முன்னுக்குள்ள விசுவாச வீரல் இதெல்லாம் கற்றுக்கொள்றோம் நாங்கள். ஆமேன் ஆமேன். நன்றி. எல்லாரும் நல்லா செய்தீங்க, நல்லா வாச்சிங்க. வேற யாராவது விடுபட்டு கையில் யாராவது போட்டார்கள் வாசிக்காம இருக்குங்க. பாச இளங்கோ வந்து நீங்க மீதி ரன் பண்ண வேண்டாம் வாங்க. என்ன பேச வேண்டாம், பேசி நீங்க Praise Lord. 1 minute. Rhapsody on the Praise the Lord. Use his authority, praying in his name. Amen. Colossians chapter 2 verses 18 says, "Let no man beguile you of your reward in a voluntary humility and worshipping of angels, intruding into those things which he had not seen, vainly puffed up by his fleshly mind." Amen. In Christianity, we don't worship angels. Neither do we ask angels to pray for us. No matter how much you call on them to pray for you, they won't pray for you because they can't pray for you. Jesus told us how to pray. He said, "Whatsoever you shall ask the Father in my name, he will give it you." John chapter 16 verse 23. We pray to the Father in the name of Jesus. We are the only ones with the right privilege and blessings to us his name in prayer. நாங்க இதுல வாய்ச்சதின்படி இயேசு சொல்லியிருக்கிறார், அங்கே என்ன இருந்தாலும் நாங்கள் எதை கேட்டாலும் அவருடைய நேமில கேட்டால் ஃபாதர் உங்களுக்கு தருவார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அங்கே சொல்லியிருக்கிறார். நாங்க வந்து ஏஞ்சல்கிட்ட அல்லது வேறு யார்கிட்டையும் ப்ரே பண்ண கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி முதல் பாஸ்டர் சொன்ன மாதிரி மற்ற பாஸ்டர்மார்ட்டையோ யார்கிட்டையோ நாங்கள் ப்ரே பண்ண வேண்டி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தான் இந்த வசனம் வழி இருக்குது, ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வசனங்கள் வழி இருக்கின்றன. அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து இதை விளங்கி எடுத்து நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும். நாங்கள் மற்றாக்கள்கிட்ட ப்ரே பண்ண சொல்லி கேட்பதால எங்களுக்கு அந்த இதை பெருசா இதென்ன பாஸ்டரோ அல்லது மூப்பரோ ப்ரே பண்ணலாம், இருந்தாலும் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் இந்த வசனம் சொல்லுன்றது. உங்களுக்காகத்தான் சொல்லுது. "Whatsoever you shall ask the Father in my name," Jesus' name, he will give it to you. Simple as that. We are the only ones with the right privilege and blessings to us to use his name in prayer. So whenever we use Jesus Christ's name, the Father will give to you. So we don't even ask Jesus to pray to the Father to us. Although Jesus is praying for you, we don't have to ask Jesus. We can just pray on the name of Jesus. Jesus said, "At that day you shall ask in my name, and I say not unto you that I will pray the Father for you. For the Father himself loveth you, because you have loved me and have believed that I came out from God." John chapter 16 verse 26 to 27. So we don't say, "Lord Jesus, please talk to the Father for me." So we don't have to ask Jesus to ask Father, or we don't have to ask Jesus to pray for you and Father. So no, the Father himself loves us.
So we talk to him directly. So we don't have to we don't have to ask Jesus. We can only use Jesus' name to pray to the Father. So Father will give you because he loves you. So I have always pointed out the difference between praying to God through Jesus Christ and praying to God in the name of Jesus. They are not the same. Praying to God in the name of Jesus is what Jesus told us to do. Praying to God through Jesus Christ is making Jesus a medium. So we don't have to use Jesus as a medium. Only the name that carries your prayer to the Father. So we have to use only the name of Jesus. And after you are born again, we have to only use Jesus' name of the Jesus to pray. He's not a medium to you. So he is a medium to God only for the sinner. Remember what he said, I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me. So Yovan 14 அதிகாரம் 6 வசனம். அதுல ஜீசஸ் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். அப்ப நாங்கள் அதை பாவிக்கிறதுக்கு வந்து அந்த நேம பாவிக்கிறது, அதாவது ஜீசஸ் அந்த நேம பாவிக்கிறதால நாங்கள் அதை அடையலாம். பட் when you come by him to the Father, you don't need a medium anymore because you are now in the presence of the Father. Praying in the name of Jesus is a matter of authority because the Jesus name carries the authority, so that we already got that authority, so we can use that authority to pray to the Father with the name of Jesus or on the name of Jesus. It means you are using his authority. So why do you use his authority? Because he saved you and he owns everything. So whatever Jesus have is carried onto us, or you inherited from Jesus. So you have the authority. The authority also you inherited from Jesus, so that we can use the authority to pray to the Father on his name. So his name is on all creation. Everything was created in his name. So everything belongs to him. The Father put the name of Jesus as the stamp on all of his creation, who is the image of the invisible God, the firstborn of every creature. For by him were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be throne or dominions or principalities or powers. All things were created by him and for him. Colossians chapter 1 verse 15 to 16. Therefore, everything listens to Jesus. Matthew 17:5. Everything. So use his name today with boldness. So whatever we see here is that the Father insisted to use Jesus' name to pray for him, so that the Father listened to that prayer and he will honor that prayer, and you will get whatever you ask in that Jesus' name. Amen. Prayer. Dear Father, I thank you for the authority you have given me to use the name of Jesus in prayer. I exercise this authority with boldness, knowing that I have direct access to you and that all creations listens to me as they listens to Jesus. I walk in health, dominion, strength, victory, peace, and the abundant life because I live in the name of Jesus. Hallelujah. Thank you, Pastor. Pastor John? நீங்க டைம் ஆச்சு தானே, முடிக்கலாம். Okay. Okay, we'll pray. யாருக்கும் பிரேயர் தேவையா? இல்ல ப்ரே பண்ணி முடிப்போம். இலக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, எங்கள் சபைக்காகவும் எங்கள் சபையில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை விசேஷமாக பாஸ்டர் மாயனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காகவும், அப்பா பிதாவை என்று வீடு போக அனுக்கிதான் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பூரண சுகத்தை கட்டளையிடுகிறேன். இன்னுமாக அவர் இந்த வார்த்தையிலே உறுதியாகவும் அப்பா இந்த ஊழியத்தை இன்னும்
வலுவாகவும் செய்வதற்கு நல்ல பலத்தையும் கொடுக்கிறதற்காக நன்றி. அப்பா பிதாவே, அதே மாதிரி சபையில் இருக்கும் ஒவ்வொருவருக்குமாக பூரண சுகத்தை கட்டளையிடுகிறேன். இந்த சபையில் இருக்கும் ஒருவரும் இறந்து போவதில்லை, ஒருவரும் மரித்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, இவர்களுக்காக மற்றுமாக ஜெபிக்கிற ஆண்டவரை, இவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் பாப்பிதாவை எந்தவித பண கஷ்டங்களோ, எந்தவித சுயினங்களோ, எந்தவித குறையும் இல்லாமல் பூர்ண சுகத்தோடும் பூர்ண ஆசீர்வாதத்தோடும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும், என் ஆத்மாவை ஸ்தோத்திரியும், சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பல பாஷை பேசினாலும் தூதர் மொழி பாடினாலும் அன்பு இல்லையேனில் வெண்கல சத்தமே நான் ஆகிறேன். பல பாஷை பேசினாலும் தூதர் மொழி பாடினாலும் அன்பு இல்லையேனில் வெண்கல சத்தமே நான் ஆகிறேன். நகர்த்தும் விசுவாசம் வானை தொடும் என் அறிவும் அன்பு இல்லையெனில் எதுவும் இல்லை என் வாழ்வில். மலைகள் நகர்த்தும் விசுவாசம் வானை தொடும் என் அறிவும் அன்பு இல்லையெனில் எதுவும் இல்லை என் வாழ்வில். அன்பே பெரியது, அன்பே நிலை பெறும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நேசிக்கும். அன்பே பெரியது, அன்பே நிலை பெறும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நேசிக்கும். அன்பு அழிவதில்லை, ஆண்டவர் சித்தமிது என் வாழ்வின் பாடல். அன்பே பெரியது, அன்பு அழிவதில்லை, ஆண்டவர் சித்தமிது என் வாழ்வின் பாடல். அன்பே பெரியது. சாந்தமும் தயவும் உள்ள அன்பே, பொறாமையும் இருமாப்பும் இல்லை. அநியாயத்தில் மகிழாது சத்தியத்தில் மகிழும் அன்பே. சாந்தமும் தயவும் உள்ள அன்பே, பொறாமையும் இருமாப்பும் இல்லை. அநியாயத்தில் மகிழாது சத்தியத்தில் மகிழும் அன்பே. இப்பொழுது நிழலாய் காண்கிறோம், அப்பொழுது முகமுகம் காண்போம். இப்பொழுது நிழலாய் காண்கிறோம், அப்பொழுது முகமுகம் காண்போம். விசுவாசம் நம்பிக்கை அன்பு நிலைத்திருக்கின்றது, அவற்றில் பெரியது அன்பே. விசுவாசம் நம்பிக்கை அன்பு நிலைத்திருக்கின்றது, அவற்றில் பெரியது அன்பே. அன்பே பெரியது, அன்பே நிலை பெறும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நேசிக்கும். அன்பே பெரியது, அன்பே நிலை பெறும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நேசிக்கும்.
அன்பு